பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். Let us turn to book of Isaiah the prophet chapter 55 verses 10 and 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். For as the rain cometh down and the snow from heaven and returneth not thither, but watereth the earth and maketh it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater, so shall my word be that goeth forth out of my mouth. It shall not return unto my void, but it shall accomplish that which I please, and it shall prosper in the thing whereto I sent it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வானத்திலிருந்து அனுப்பப்படுகிற மழை இந்த பூமியில் என்ன கிரியை செய்கிறது என்பதை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Word of God points out what the rain that cometh from heaven does a work in this earth. அது பூமியை நனைக்கிறது. It watereth the earth. விதைகளை முளைக்க வைக்கிறது. Bringeth forth the bud. விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தை அது கொடுக்கிறது. It giveth food to the eater. இது மழையினுடைய தேவனுடைய திட்டம். This is the plan of God regarding rain. அதுபோலவே So is it. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். So shall my word be that goeth forth out of my அது mouth. வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பி வராது. It shall not return unto me void. நான் எதை விரும்பி அதை அனுப்பினேனோ அந்த காரியம் அது வாய்க்கும்படி அது செய்துவிட்டு தான் திரும்பும். But it shall accomplish that which I please and prosper in the thing whereto I sent it. இன்றைய மெசேஜ் வசனம் என்ன செய்கிறது? Today's message, what is the word to? இன்றைய கர்த்தருடைய வார்த்தை வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன செய்கிறது? The word of God is, what does the word of God do in the life ஆயிரக்கணக்கான of man? வசனங்களை நாம் கேட்கிறோம். We hear thousands of words. ஆயிரக்கணக்கான வசனங்களை நாம் படிக்கிறோம். We even study thousands of verses. ஆயிரக்கணக்கான வசனங்களை பல விதங்களிலே நாம் மொழிபெயர்க்கிறோம். And we in various kinds of words interpret the words. நீங்கள் ஆயிரக்கணக்கான வசனங்களுக்கு ஆயிரக்கணக்கான வெளிப்படுத்தல்களையும் விளக்கங்களையும் நீங்கள் பெற்றிருக்கலாம். You may have received thousands of words and thousands of revelations. தேவனுடைய வார்த்தை என்பது அது வல்லமை உள்ளது. But the word of God is powerful. அது ஜீவன் உள்ளது. It is life. மனிதனுடைய வார்த்தைகள் போல தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. Word of God is unlike the word of man. தேவனுடைய வார்த்தை என்பது அதுதான் தேவன். Word of God is God. யோவானிலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது Reading in John chapter 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. அது மனிதருக்கு ஒளியாக இருந்தது. And it was a light unto man. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. And there was life in it. இப்படி எல்லாம் நீங்கள் அந்த வார்த்தை வசனம் இவைகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல விதமான காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம் படித்திருக்கலாம். Yes, both in the Old Testament and New Testament you would have learned and heard about many things about the word of God. மனுஷனுடைய வார்த்தைகள் அழிந்து போகும். Man's word will perish. ஆனால் 1 பேதுரு 1:23 இல் சொல்லப்பட்டது போல But as it is said in 1 Corinthians 1:23. தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத வசனம். Word of God is incorruptible. ஆண்டவருடைய வார்த்தை அழிவே இல்லாத ஒரு வார்த்தை. And the word of God is that which has no corruption. இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. And there is power in this word. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. There is life in this word. பிரியமானவர்களே, நீங்கள் பல விதங்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். You would have heard the word of God in various ways. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறதா? But is that word in you? வசனத்தை ஒரு விதைக்கு ஒப்புமையாக பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். In various places we see the word of God compared to a seed. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். A man, a sower went forth. 4 இடங்களில் அந்த விதைகள் போய் விழுந்ததாக வேதம் சொல்லுகிறது. And that seed fell in 4 grounds. ஒன்று பாறையில் விழுகிறது. One upon the rock. ஒன்று முள்ளுகளுக்குள் விழுகிறது. The other among the thorns. ஒன்று வழியிலே விழுகிறது. The other by the wayside. ஒன்று நல்ல நிலத்தில் விழுகிறது. The other in a good ground. ஆனால் விதைத்தவன் ஒருவன்தான். But one sower. அவன் விதைத்தது நல்ல நோக்கத்தோடு தான் விதைத்தான். He sowed with a good intention. இது மனிதனுடைய தற்போதைய நிலவரத்தை சுட்டிக்காட்டுகிறதாக இயேசு சொன்னார். Jesus said that it points to the present situation of man. உங்களுடைய இருதயமாகிய நிலம் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியோடு தான் அந்த உவமை முடிகிறது. And that parable ends with the question saying, how is your heart the ground? இன்றைக்கும் கூட இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
Even this morning you are in this இப்பொழுது meeting நான் விதைக்க ஆரம்பித்திருக்கிறேன். and I have started to sow. உங்களுடைய இருதயம் கல்லாக இருக்குமானால் If your heart is stony, அந்த கல்லுக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. then you see how the word of God will grow in it. அந்த கல்லுக்குள்ள விழுந்ததான அந்த விதையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? And what will you do with that seed which is fallen on the உங்களுடைய இருதயத்தை stone கல்லாக்கி கொண்டு and making your heart a ஒரு stone பாறை போன்ற ஒரு நிலவரத்தோடு as a rock? நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் If you hear the word of God now, ஒருவேளை இந்த வசனம் முளைச்சது மாதிரி உனக்கு ஒரு எழுப்புதல் மாதிரி தெரியும். maybe you feel a revival, the word of God coming வெயில் out. அடிச்ச பொழுது But when the sun was out, இந்த பாறையில வேறுவிட முடியாமல் இது தீந்து காய்ந்து போகிறது. it could not root into the rock but went up choked. இல்ல உன் இருதயத்துல பலவிதமான கலக்கங்கள், துக்கங்கள், போராட்டங்கள், மாம்ச இச்சைகள், பல ஆசைகள், குழப்பங்களோடு நீ இப்ப வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், Or if you are going to hear this word with various confusions and calamities and anxieties within you, இப்பொழுது உன்னுடைய நிறம் முள்ளுகள் உள்ள ஒரு நிலவரமாக இருக்கிறது. your heart is a thorny ground. அப்ப என்ன நடக்கும்? Then what will happen? முளைக்கும், It will sprout, ஆனா வளராது. but it will not grow. வளர விடாம இந்த முள்ளுகள், இந்த கவலைகள், உலக கவலை, ஐசுரியத்தின் மயக்கம், பெருந்திண்டி, இவைகளை நெருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. This pride of the world, the gluttony and the deceitfulness of riches, it will choke it up. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது, On the other hand, ஏதோ கேட்டுட்டு போகலாம், வந்திருக்கோம், ஒரு சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற நிலவரத்துல நீ வந்திருந்தேன்னா நீ ஒரு வழிபோக்கன். if you are come with that intention, somehow let me attend the service and go away, you are a wayfaring man, ஒரு திருப்திக்காக, just for satisfaction, இல்லாவிட்டால் இந்த சபையினுடைய அங்கத்தினன் என்கிற ஒரு தன்மைக்காக, or just that you are a member of the அப்படி church. நீங்கள் இருந்தால், If you are like that, இந்த வசனம் நான் இப்ப விதைப்பேன், I am sowing the word, இன்னொருத்த வந்து எடுத்துட்டு போயிடுவான். another will come and take it away. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. ஏனென்றால் பறவைகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போகும். The birds will come and catch it away, அது விதைச்சது வேஸ்டா போயிருது. and that which is sown is waste. அது முளைக்காது, ஒண்ணுமே இல்ல. பறவை அது தன்னுடைய இரையாக மாற்றி விடுகிறது. The bird will take it as its prey. அருமையானவர்களே, இந்த வசனத்தின் தன்மை உங்களுக்குள் என்ன செய்திருக்கிறது? Beloved, what is the attitude of the word done in you? ஆண்டவர் வானத்திலிருந்து அனுப்புகிற மழையானது The rain that God sendeth from heaven, முதலாவது இந்த பூமியை நனைக்கிறது. first of all watereth the அடுத்து earth, விதைகளை முளைக்க வைக்கிறது. then makes the seed to அந்த spud, முளைச்ச விதையை பயிராக and மாற்றுகிறது. then it will make its increase. ஆனா தேவனுடைய வசனமும் அதே தோற்றத்தோடு அதே நோக்கத்தோடு தான் அனுப்பப்படுகிறது. The word of God is same, sent with the same intention. ஆனா இந்த வேத வசனத்தினுடைய ஒரு விசேஷித்த சக்தி என்ன? But what is the special power in the word of God? அது எதுக்கு அனுப்புனதோ அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும். It will wait until it is sent. அதை செஞ்சுட்டு தான் அது எங்க போக முடியும்? திரும்ப போக முடியும். Only if it accomplishes, then it will return. இல்ல நான் போனேன், அவன் தூங்கிட்டு இருந்தான், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாது. It will not say, I went, they were sleeping, I came back. நான் போய் பார்த்தேன், அவன் சரியில்லை, அதனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாது. I went, I saw that person, he is not பரத்திலிருந்து right. உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தொழிலுக்கு, உன் குடும்பத்துக்குன்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பி இருந்தால் அந்த வார்த்தை உன் பின்னாலே வந்துகிட்டே இருக்கும். Had the Lord sent a word from heaven for your family, then it will come surely toward you. நீ தூங்கினாலும் சரி, Even if you நீ sleep, விழித்திருந்தாலும் சரி, even if you நீ awake, பாவத்துக்குள்ள உழன்று கிடந்தாலும் even சரி, if you roll in sin, இந்த வசனம் எப்படியாயினும் உனக்குள்ள அனுப்புன நோக்கத்தை செய்யறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும். this word will strive to accomplish its purpose. இன்னைக்கு சரீரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் இருக்குன்னு நீங்க உங்களால படிச்சு வச்சிருப்பீங்க. You would have learned about white blood and red blood corpuscles. அதுல ஒரு அணு வந்து நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி. One has the power to immunate. ஏதோ ஒரு கிருமியோ ஏதோ ஒரு சக்தி, ஒரு பலவீனத்தின் வல்லமை இந்த சரீரத்துக்குள்ள புகுந்து விட்டால், If a power of weakness penetrates into a body, இந்த சக்தி அதை எதிர்க்கிறது. this power resists. எப்ப எதிர்ப்பு சக்தி குறையுதோ When this immunitive power அப்ப அந்த decreases, பலவீனம், வியாதி, அந்த கிருமி உனக்குள்ளே நின்று விடுகிறது, Then உன்னை ஆட்கொண்டு விடுகிறது. then the sickness, the weakness prevails over our body. இதுதான் இன்னைக்கு உலகத்துல சரீரத்துல நடக்கிற தன்மை. This is the thing, function of our body. ஆனா இந்த வசனம் என்ன பண்ணுகிறது? But what does the word of God do? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand that. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பெரிய சக்தி உண்டு. Because there is a great power in the word of கர்த்தருடைய God. வார்த்தை காடுகளை கொளுத்தும், The word of God, it will burn forests. பேதுருக்களை முறிக்கும், It will break down cedars, பெண்மானை ஈன வைக்கும். make the hinds to cough. அது ஒரு கன்மலையை உடைக்கும் சம்மட்டி. It is a hammer which breaketh down the rock. ஒரு வசனம் ஒரு துணிகரமான ஒரு ஆள்கிட்ட ஒரு வசனம் பேசிருச்சுன்னா அவன் இருதயம் உடைஞ்சு அங்கேயே விழுந்துருவான். If a word is gone to a bold person, his heart will break and he will fall down. ரோட்ல ஒரு ஆள் வெளிக்கூட்டம் நடத்திட்டு இருந்தாரு. And a person was conducting an open air meeting. அப்போ இயேசு மன்னிக்கிறவர்னு பேசிட்டு இருந்தார். And he announced Jesus பாவிகளை forgives. மன்னிக்கிறார்னு He பேசினார். forgives sinners. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும்னு சொன்னார். The blood of Jesus Christ cleanseth all sins. ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான். One man was hearing அப்ப it. அவன் சொன்னா, மன்னிக்கிற உண்மையாவே மன்னிப்பாரா? He said, will he surely forgive?
ஆமா ஏதோ சின்ன சின்ன தப்பு செஞ்சா மன்னிச்சிடலாம். Yes, little sins it may be forgiven. ஒரு கொலைகாரனை மன்னிப்பாராங்க அப்படின்னு கேட்டான். Will he forgive a murderer? இவரு ஆமான்ட்டாரு. He said yes. சரி ஒரு கொலை செஞ்சிட்டான், அறியாம செஞ்சிட்டான், ரைட் ஓகே மன்னிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. ரெண்டு கொலை செஞ்சா? Yes, if he once commit with his innocency and does it the second time. இப்போ அவன் இப்படி கேட்டுக்கிட்டே வரான், கவுண்டிங் கூட்டிக்கிட்டே வரான். Kept on increasing the count and asking. 16க்கு வந்துட்டான். He came to 16 murders. இப்ப எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. Now they were all spectating. இந்த ஆளு வசமா மாட்டிக்கிட்டான் இவன்ட்ட. And he is being caught. எல்லாத்துக்கும் மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருக்கான். He kept on saying Jesus forgives. ஏன்னா சொல்லாம போக முடியாது, இவன் ஒரு ரவுடி. Because he was a rowdy. இவன்ட்ட இருந்து தப்பியும் போக முடியாது. And he cannot escape that man. கேட்டுக்கிட்டே இருக்கான், இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். Kept on asking and he also 16 kept on கொலை answering. சொல்லிட்டான். He went for 16 murders. அப்பமா அவன் சொன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொன்னான். Even then the evangelist said that the blood of Jesus Christ cleanses us from sin. அந்த துன்மார்க்கன் கால்ல விழுந்து நான் தான் அந்த 16 கொலை செஞ்சேன், ஆண்டவர் என்னை மன்னிக்க சொல்லுங்கன்னு சொன்னான். Suddenly that wicked man, he fell down at his feet and said, I committed 16 இந்த murders. மன்னிக்கிறாருங்கற அந்த வார்த்தை இயேசுவின் இரத்தத்தில் உள்ள சக்தியை குறித்து பேசும்போது அது அவனுக்கு டச் ஆயிடுச்சு. Yes, when he spoke about the power in the blood of Jesus Christ, it touched him. ஒவ்வொரு கூட்டத்திலயும் உனக்கு ஒரு வார்த்தை வரும். Every meeting you have a word for you. அந்த வார்த்தையை நீ கரெக்ட்டா கேட்ச் பண்ணணும். And exactly hold that word. எப்ப கரெக்ட்டா பிடிச்சுக்கறியோ When you hold it அது up, உனக்குள்ள மகத்தான ஒரு வேலையை செய்யும். then it will do a glorious work in you. ஏனென்றால் இந்த வார்த்தை வரும் பொழுது கன்மலையை உடைக்கும், அது ஒரு சம்மட்டியானது. Because this word is a hammer which breaketh the rock. எபிரேயர்களின் நிருபத்தில் இந்த வார்த்தையின் சக்தியை அந்த எபிரேய நிருபக்காரன் தெளிவாக பேசுகிறார். Power of the word is written by the Hebrews, the writer to the Hebrews. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தில் இந்த சக்தி ஜீவன் வசனத்தின் சக்தியை பாருங்க. Hebrews 4:12 says about the word of life. ஆபரேஷன் தியேட்டர்லாம் தோத்து போகும். It's like an operation theater. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. எந்த மனுஷனையும் அப்படியே நிப்பாட்டி அவனை சரிப்படுத்திறது தேவனுடைய வார்த்தை. The word of God easily surgerizes any man who stands in front of அவனுக்குள்ள it. இருக்கிற சீலை பிதிக்கிடும். It will take away his pus. அவனுடைய இருக்கிற காயத்தை ஆற்றும். And it will bind up his wounds. அவனை ஆபரேட் பண்ணாது, உட்கார்ந்து என்னென்னலாம் உடைக்கணும் எடுக்கணும் அதுக்கு தெரியும். It will conduct a surgery in a right manner. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் என்னை உடைக்குது உருவாக்குதுன்னு சொல்றவங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ தூங்கினாலும் இந்த வசனம் உன் பின்னால தூங்காம நின்னுகிட்டே இருக்கும். Even if you sleep, the word of God is awake to work. அது கிருபையுள்ள வார்த்தை. It is gracious word. அது ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. Word of life and power. அது உன்னுடைய உள்ளத்தை குத்தி எடுத்து சரிப்படுத்தக்கூடிய வார்த்தை. Word which divides asunder your heart. ஆவியினாலும் பலத்தினாலும் அக்கினியினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. A word that is sanctified, the word that is confirmed by spirit and கர்த்தருடைய power. வார்த்தையினுடைய சக்தி பயங்கரமானது. Yes, the power of the word of God is extreme. அது இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது. Many do not know it. கர்த்தருடைய வார்த்தையில உள்ள சக்தி அநேகருக்கு புரியாது. Many do not understand the power in the word of God. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா, If the word of God comes into one அது man, ஆவியினாலும் பலத்தினாலும் அக்கினியினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். it has been confirmed by fire and கர்த்தருடைய spirit. சொற்கள் 7 தரம் புடமிடப்பட்டவைகள். The word of God is tried 7 times. அவர் ஒரு ட்ரிப் சொன்னா அவ்வளவுதான். And once he says it's அதுக்கு okay. பிறகு அதை மாற்றுகிற தெய்வமும் அல்ல. After that he never changes it. அவரிடத்திலிருந்து ஒரு கமாண்ட் வந்துருச்சுன்னா அவர் சொல்ல ஆகும். He speaks and it is done. அவர் கட்டளையிட நிற்கும். He commands and it stands அதனாலதான் fast. ஒவ்வொரு வாரமும் நீ வரும்போது ஒரு வார்த்தையை நீ பிடிச்சிட்டு போணும். Therefore every time you come, hold on to the word of God. உனக்குன்னு வருகிற அந்த வார்த்தையை நீ எடுத்துக்கொள்ளணும். Take up the word that is for you. அந்த வார்த்தை சும்மா போகாது. And that word will not go in vain. அது கரெக்ட் டைத்துல உன்கிட்ட பேசும். It will speak to you at the right time. அது உன்னுடைய மனசை ஆட்கொள்ளும். It will take control of your mind. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Understand this clearly. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? What does the word of God do today? அந்த அழிவில்லாத வித்து என்ன செய்கிறது? What does the incorruptible seed do? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this. மார்க் 4ல நீங்க பார்க்கும் பொழுது, Turn to Mark verse பிசாசு chapter வந்து இந்த 4. வசனத்தை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. Don't give place for the devil to take away அது the word of இருந்தாதான் God. வளரும்.
Only if it is there, it will grow. மார்க் 4:15 பாருங்க. 4:15 of Mark the Gospel. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன். I am preaching. உன்னை தூங்க விட்டுருவான். He will make you to sleep. நான் பயங்கரமா கத்துவேன், அது உனக்கு தாலாட்டு மாதிரி இருக்கும். I will tell with immense force, but you will be like a lullaby for you. அப்ப என்ன நடந்துச்சு? Then what happens? இந்த வசனம் கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னால இன்னொருத்தன் உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுறான். Even before the word of God takes control, another comes control of மத்தேயு you. எழுதின சுவிசேஷம் நீ ஆதியாகமத்தை எடுத்து படிச்சிட்டு இருப்ப. When I am speaking about Matthew's Gospel, you will read பிசாசு சொல்லுவான், Genesis. நீ பைபிள் தான்டா படிக்கிற, படுறா அம்மா. The devil will say, you are reading the Bible, you read it. ஆனா நான் ஏன் பிரசங்கம் மத்தேயுல போய்கிட்டு இருக்கோம், உன்னை ஆதியாகமத்தை பார்த்துக்கிட்டு ரெபெக்காள் அங்கே போனாள், ஏன் நீ அங்க போன? I will be preaching from Matthew's Gospel, but you will be reading in உனக்கு Genesis. கான்சென்ட்ரேஷன் இல்ல, உனக்கு ஒரு மனதை கெடுக்கிற அந்த ஆவி. The spirit that diverts your attention. நான் பிரசங்கம் பண்ணுவேன். I preach. நீ அப்பதான் உனக்கு வெளிய போகணும்னு ஒரு சிந்தை வரும். It is then you won't have the thought to go out. நான் பிரசங்கம் பண்ணுவேன். I preach. அப்பதான் உன் பிள்ளைகிட்ட பால் ஊட்டிக்கிட்டு பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்ப. Then you want to play with your child. இது எல்லாமே சாத்தானுடைய வல்லமையுள்ள ஒரு சக்தியான ஒரு செயல்னு நான் சொல்றேன். This is all the powerful work of the devil. நான் சொல்றது தப்பா? Is it wrong? வசனத்தை விதைச்ச உடனே பட்டுன்னு தூக்கிடுவான் அவன் Soon வசனம். when the word of God is sown, he ஏன்? catches it away. ஏன்? Why? ஏன்? Why? அவனுக்கு தெரியும் இது இருந்தா அது அனுப்பின காரியத்தை செஞ்சுட்டு தான் செய்யும் போகும். He knows that if the word of God is there, it will return ஒரு only பின்மாற்றக்காரனுக்குள்ள accomplishment. இந்த வசனம் வருமானால் If the word of God comes toward அந்த you, வசனம் அவனை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வந்துரும். it will lead you to progress. சாகர நிலவரத்துல இருக்கிறவனுக்கு இந்த வசனம் வந்துருச்சுன்னா He that is nigh unto deathbed, if it comes unto வெளியே him, வான்னா வந்துருவான் அவன். and he will say, come forth, and he will விழுந்து come out. கிடக்கிறவனுக்கு இந்த வார்த்தை வருமானால் He that is fallen, if he gets the அவன் word, எழுந்து நடந்துருவான். he will rise up and walk. பார்வையற்றவனுக்கு இந்த வார்த்தை கிடைக்குமானால் If this word goes to the அவன் கண்ணு blind, திறந்துரும். he will receive sight. அப்ப காதே கேட்காதவனுக்கு இந்த வார்த்தை உள்ளே போகுமானால் He that is deaf will receive the அவன் word, காதை திறந்துரும். his ears will be open. இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய சக்தி. This is the power in the word of அதனாலதான் God. அவன் என்ன பண்றான், இந்த வசனம் வரும் பொழுதே கேட்ச் பண்றான். Therefore the devil catches away the word. விழுந்த உடனே டப்புன்னு தூக்கிடுவான். Soon when it falls, he takes it உன்னை away. பைபிள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண விட மாட்டான். You cannot concentrate on the கர்த்தருடைய Bible. வார்த்தையை கேட்க விட You மாட்டான். cannot hear the word of God. உனக்கு அருமையா தூக்கம் கொண்டு வருவான். He will give you a good sleep. வராதேன்னு சொல்றேன். And I say, நீ don't வராத. come. You don't come. தேவனுடைய வார்த்தையை கேட்க சக்தி இல்லாதவன் சக்தி இல்லாதவள் வராத. If you don't have the power to hear the word, don't come. Why? ஏன் அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்? Why I do say repeating? பிசாசுகளும் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகின்றன. Because even the devil trembles at the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசு நடுங்குது. The devil trembles at the word of God. நீ இங்க வந்து தூங்குறதுனால நீ கேட்ட வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். By coming and sleeping here, the word that you hear தேவ will judge சமூகத்துல you. வந்து தூங்கி அலட்சியம் பண்ணி மாத்து வசனங்களை கவனிச்சு புக்க படிச்சு அங்கங்க நெட்ட நோட்டிட்டு இங்க உட்கார்ந்து செல்ல கையில எடுத்துட்டேனாலே இந்த வசனம் உன்னை நியாயம் தீர்க்கும். When you despise the word of God after coming to the presence of God, the word of God will judge you. யோவான் 12:48 என்ன சொல்லுகிறது? John 12:48, what does it say? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் நீ தீர்க்கும். இந்த பெந்தேகோஸ்தே சபையில உட்கார்ந்து ஒவ்வொரு வாரமும் நீ கேட்ட வசனமே உன்னை நியாய தீர்ப்புக்கு இழுத்துட்டு போய்டும். The word that you heard being seated in this church will judge you on that day. உனக்கு இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க முடியலன்னா கர்த்தாவே இந்த வசனத்தில் உள்ள ஜீவன் எனக்கு தாங்கன்னு கேளு. If you cannot live as per the word, ask the Lord for the strength. என்னால முடியலையேன்னு கேளு. You say it's impossible for me. ஆண்டவரே எனக்கு அருள் செய்யும் கேளு. Lord, help me, grant me. ஒரு மனுஷன் சொல்றான், உம்முடைய கற்பனைகளின் படி ஓட நான் வாஞ்சிக்கிறேன். A man says, I desire to run through thy commandments. உம்முடைய வசனத்தின் பலனை எனக்கு தாரும். Give me the strength of thy word. சங்கீதத்துல தாவீது என்ன சொல்றான்? What does Psalmist say? 119ஆம் சங்கீதம் Psalm 119 81ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? and verse 81. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக வசனத்துக்காக நான் காத்து கிடக்கிறேன் சுவாமி. Lord, I wait for thy word. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நான் காத்திருக்கிற அந்த ஆத்துமாக்கு இளைப்பாறுதலா இருக்கும். Speak a word to me and it will be a rest unto my soul. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன் சுவாமி, உம்முடைய வசனத்துக்கு தான் நான் காத்திருக்கிறேன். Lord, I hope in thy word. ஏனண்டா உம்முடைய வசனத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நான் இப்ப கேட்க போறீங்க நீங்க. Because you are going to hear the power in the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டே இருக்கணும். Keep on hearing for the word of God. நீ ஒருவேளை நொந்து ஒடிஞ்சி நொறுங்கி போய் வந்திருப்ப. You may be broken, weary altogether. அந்தந்த நேரத்துக்கு வார்த்தை உன்னை டச் பண்றதுக்கு வரும். But the word of God will come to touch you then. அதை நீ பெற்றுட்டேன்னா நீ ஜீவன் அடைஞ்சிருவ. Receive it and receive
receive life. 119 சங்கீதம் 147 வசனம். Psalm 119 verse 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். I prevented the dawning of the morning and cried, I hoped in thy word. உம்முடைய வசனத்துக்கு தான் நான் காலையில காத்திருக்கிறேன். Yes, I wait for thy word in the பாஸ்டர் dawn. ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன? A word Pastor Joel used to say. எழும்பும்போதே ஒரு வார்த்தையோடு எழும்புன்னு சொல்றார். Right when you arise with a word. எழும்பும்போது டெய்லி எழும்பும்போது ஒரு வார்த்தையோடு எழும்பி வா. Every day arise with a word from God. ஏதாவது ஒரு வசனம் காலையிலேயே உன்கிட்ட பேசிடணும். And the word of God will speak to you in the morning. காலையில எழும்பும் பொழுதே நீ சரியான ஒரு வசனத்தோடு வார்த்தையோடு ஜீவனோடு எழும்பணும். Right when you awake with a life in the word of God. இன்னைக்கு வசனத்தை பத்தி அநேகருக்கு விளக்கம் இல்ல, அதனால எழுதி போட்டு வச்சிருக்காங்க. வீட்ல மட்டும் வசனம் தொங்குது. Many do not have revelation about the word of God, but they hang up boards in their houses. வாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. They will have the word that evil plague shall not come nigh their dwelling. வீட்டுக்குள்ள போனா 3 பெட் போட்டு 3 பேர் படுத்து கிடப்பாங்க. There will be 3 beds and all the 3 will be lying down. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டு இங்க 3 பேர் ஏன் படுத்திருக்க? And when it is said that there shall no plague come nigh the dwelling, why are அது தவறு அல்ல. lying down? It's not a wrong. நான் பரியாசத்துக்கும் சொல்லல. I am not mocking. அந்த வாதை கூடாரத்தை அணுக கூடாது. The plague should not come your வீடு dwelling. ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடா இருந்தா சங்காரதூதன் உள்ள வர மாட்டான். If your house is sprinkled with blood, the destroyer will not come நீ in. பஸ்காவை சரியாய் அனுசரித்திருந்தால் If you observe the Passover, சத்துரு உள்ள வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. then the destroyer has no power to enter in. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்கு பெரிய சாதனை அல்ல. It's not a big achievement to say it is good after hearing the word of God. ஒரு சிலருக்கு டெய்லி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. Some every time bring the score. எக்ஸாமினர் மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க. இன்றைய பிரசங்கத்துக்கு 30 மார்க். They say 30 marks for today's message. இன்றைய மெசேஜ் காரமாக இருந்தது. And it was hot enough. இன்றைய பிரசங்கம் புளிப்பாக இருந்தது. It was even sour enough. இன்றைக்கு not bad. It's not bad. இப்படி எல்லாம் சொல்ற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. Yes, there are people who mark it. இது போடுறதுக்கு உனக்கு நீ ஒன்னே சபையில அப்படி யாரையும் போஸ்டிங் கொடுத்து எப்படி பிரசங்கம் பண்றாருலாம் இல்ல. God has not appointed you to mark the message. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள ஒரு திட்டத்தோட அனுப்புகிறார். But the word of God is sent with a plan. வானத்திலிருந்து வருகிற மழையை ஒப்பிட்டு பரத்திலிருந்து வருகிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The word from heaven is compared to the rain from heaven. அது ஒரு நோக்கத்தோட தான் மழையை தேவன் அனுப்புறார். God sendeth the rain with a purpose. அது மனுஷர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். It gives food to the eater. அதுபோல So is it. என்னுடைய வார்த்தை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். The word that is sent will accomplish the thing that I please. அப்ப கர்த்தர் என்கிட்ட எவ்வளவோ பேசி இருக்கிறாரே இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரும். Then you may have a question. The Lord has spoken so much, it's not fulfilled yet. அது உன்கிட்ட சொன்ன வார்த்தை இன்னும் திரும்பி போகல. That is not yet returned. அது உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. It is pursuing you. உன் கூட தான் வருது. I will come with you. அது நிறைவேற வரைக்கும் அது உன் பின்னால வரும், வந்துகிட்டு இருக்கு. Until it is fulfilled, the word of God is behind you. ஷார்ப்பா கரெக்ட் டயத்துல அப்படியே நிறைவேறும். At the right time, it will be fulfilled. எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தைகள் என்னோடு கூட என் பின்னே என்னோடு கூட இருக்கிறதுன்னு சொல்றவங்க விசுவாசத்துல இருக்கிறவங்க கைகளை வைத்துங்க. முதலாவது இந்த வார்த்தையினுடைய செயல் என்ன? First of all, what is the work of the word of God? நான் ஒரு 6 7 8 9 10 வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Let me list out 9 to 10 points about it. யாக்கோபு முதலாம் அதிகாரம் James 1 18ஆம் வசனத்தின்படி verse 18. இந்த வசனத்தினுடைய முக்கியமான திட்டம் என்ன? What is the important plan of the word of God? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். Of his own will began he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வசனத்தினாலே நாம் சத்திய வசனத்தினால் முதற்பலனாய் மாறும்படியாக. That we might become first fruits through the word of truth. இந்த சபையில இவ்வளவு பேர் இருக்கீங்க. So many here in the church. இன்னும் ரொம்ப பேர் வரல. And many are not yet come. अनेक மனைவிமார் வந்திருக்காங்க, புருஷனை காணோம். Many wives are here but not husbands. अनेक புருஷன்மார் வந்திருக்காங்க, மனைவிமாரை காணோம். Many husbands are here but not wives. अनेक பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் வரல. Many parents here but not children. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God saying? இங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள இந்த வசனம் ஒரு கூட்டத்தாரை முதற்பலனாய் மாற்றுது. And from among a group of people is changed by this word as first fruits. இந்த சபையில ஒரு கூட்டத்தை கர்த்தர் முதற்பலனாய் மாற்றுகிறார். The Lord changes a group of people from this church as first fruits. ஒரு சிலர் இந்த சபையில சப்ஸ்கிரைபரா வச்சிருப்பாரு. Some are kept as subscribers in the church. அதாவது சந்தாதாரர்கள். Subscribers. அதாவது காசு கொடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலரை வச்சிருப்பாரு. Just to give the money.
அதுக்குன்னு இவங்க சம்பாதிச்சு சபையில வந்து காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. They earn, give the offering and go away. ஒரு சிலர் அப்படி அல்ல. Some are not like that. அவர்களை இந்த சபையில முதற் பலன்களாய் வைக்கிறார். God wants to make them first fruit of the church. சபையில முதற் பலன்கள் என்பது சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். First fruit of the church means those who stand for the truth. நீங்கள் கொரிந்தியர்ல பார்க்கலாம். Turning to Corinthians. இல்லாவிட்டா ரோமர்ல பார்க்கலாம். Or to Romans. சபைகளில முதற் பலனானவர்களை நீங்கள் பார்க்க முடியும். You can see the first fruits in the church. சபைகள்ல அன்னைக்கு இருந்தவர்களுக்குள்ள முதற் பலனாக இருந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். And we can also see first fruits who were in the beginning in the church. ரோமர் 16 பார்க்கும் பொழுது Romans 16. 4-5 வசனங்கள். Verses 4 and 5. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். அங்க பாருங்க, கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய எப்பனேத். Epanetus, who is the first fruit into Christ. அந்த சபையில முதற் பலன்கள். First fruit in the church. அப்படினா முதல்ல வந்து ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அல்ல. It means not the first saved. சத்தியத்துக்காக அவர்கள் முதற் பலன்களாய் நின்றவர்கள். They who stood as first fruits for the truth. ஒரு சர்ச்சில ஒரு ஆவிக்குரிய சந்ததி எழும்பும், அது ஒரு முதற் பலன். There will be a spiritual generation in a church which is the first fruit. அந்த முதற் பலன்ல இருந்து ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு வரும், அது முதற் பலன்களில் முதற் பலன். And from that first fruit one group will come for the ministry, that is the first fruit of the first fruit. அதனால தான் வசனம் சொல்லுகிறது முதற் பலன்களில் முதற் பலனானவர்கள். That is why those are first fruit among the first fruits. இயேசு முதற் பேரானவர், முதற் பலனானவர். Jesus was the firstborn and the first fruit. அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. That's how the word of God says. 1 கொரிந்தியர் 16-15 பார்க்கும் பொழுது 1 Corinthians 16:15. அங்கே இன்னொரு குடும்பம் முதற் பலனாய் மாறினதாக வேதம் சொல்லுகிறது. Another family who became first fruits. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இங்கே ஒரு கூட்டத்தார் முதற் பலன்களாய் மாற்றப்பட்டார்கள். One group who became the first fruits. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? ஒரு கூட்டம் ஜனங்கள் முதற் பலனாக சபையிலே மாறுகிறவர்களாக அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். Yes, right on that day itself there were a group who became first fruit in the church. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களாய் நம்மை மாற்றுகிறோம்? How many of us want to change? இந்த வசனம் ஒருத்தனுக்குள்ள வந்தா, once the word of God comes into ஒரு நார்மல் நாமினல் கிறிஸ்டியனாக நாமினல் பிலீவராக இருக்க விடுறதில்ல. he cannot never again remain a nominal Christian. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் Dress-ஐ மாத்துது. Then he changes his dress style. அவனுடைய புத்தியை மாத்துது. Then his knowledge. அவனுடைய பழக்கவழக்கத்தை மாத்துது. He changes his habits. அவனுடைய சாதாரண தன்மையை மாற்றி அசாதாரணமானவனாய் மாற்றுகிறது. The word makes him extraordinary. பிரேயர் லைஃபை மாத்துது. The word changes his prayer life. விசுவாசத்தை வளர்ச்சி அடைய வைக்குது. Which makes it faith grow. பிரதிஷ்டை உள்ளவனாய் அவனை மாற்றுகிறது. Makes him consecrated. அன்புள்ளவனாய் மாற்றுகிறது. Makes him loving. சகிப்புத்தன்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. Makes him enduring. விசுவாசத்துக்காய் போராடுகிறவனாய் மாற்றுகிறது. Makes him strive for the faith. ஒரு லிமிட் வரும்போது அவனை பரிசுத்தவனாய் மாற்றுகிறது. And then makes him a saint. இப்போ அவன் சபையில ஒரு முதற் பலன். Now he is a first fruit in the church. இந்த வசனம் பாருங்க, நீங்க சில விதைகள் விதைக்கப்படுகிறது, அதை எடுத்து நம்ம புசிச்சிரோம், இல்லாவிட்டா ஆகாரமா மாத்திக்கிறோம். And you see the word of God, when it is being sown, we make it a food or we try to eat it. ஆனா ஒரு சிலர் என்ன செய்றாங்க? But some others, அந்த விளைஞ்சதுல ஒண்ணு எடுத்துறாங்க. out of the increase they take one. அது விதைகள். That is being sown. அது மறுபடியும் விதைக்கும்படியாக வைக்கிறாங்க. And it's kept to be sown again. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பூமியில எல்லாமே விதைக்கப்பட்டு வருகிறது. That is why until today they keep on sowing. அதுபோல இந்த முதற் பலன்கள் தான் சபையினுடைய விதைகள். The first fruits are the seed of the church. இவனை போய் எங்கயாவது ஒரு இடத்துல வச்சா அங்கேயும் முளைக்க ஆரம்பிச்சிடுவான். And if you keep him anywhere, he will again start to நீ sprout. ஆபீஸ்ல போனாலும் சரி, Whether you go to the வேலையில office, போனாலும் சரி, or to the work spot, கம்பெனிக்கு போனாலும் or சரி, to the company, பிசினஸ் சென்டருக்கு போனாலும் or சரி, to the business, நண்பர்கள் கல்லூரி எங்கெங்க நீ போனாலும் சரி, friends, college, wherever it is, ரட்சிப்பே இல்லாத இடங்கள்ல நீ போனாலும் சரி, even to places unsaved, அங்கேயும் நீ முதற் பலனா இருந்தா நீ ஒரு விதை, அங்கே நீ கிறிஸ்துவுக்காக நீ வளர்ச்சி அடைவாய். even there if you are a first fruit, you are a seed and you will grow for Christ. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்தார். That's why word of God says he begat by the word of truth. இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனை முதற் பலனாய் மாற்றுகிறது. When this word comes into a man, it makes him first fruit. இத்தனை வருஷம் இந்த சத்தியத்தை கேக்குறீங்களா, உங்களுக்குள்ள என்ன சேஞ்சிங்?
When you hear this truth, what is the change happening in you? என்ன வளர்ச்சி, What grows? என்ன முதிர்ச்சி, What maturity? என்ன அளவுல நீங்கள் உங்களுடைய நிலவரத்துல மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். In what extent you have changed yourself? பாவியாக இருந்தோம், We were sinners. இயேசு நம்மை ரட்சித்தார். Jesus saved us. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Now we are the sons of God. ஆனா இப்படியே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கதை அடிச்சிட்டு போக முடியாது. But we cannot keep on going being the children of அந்த God. குழந்தை தன்மையில இருக்க முடியாது. We cannot be childish ever. ஆனாலும் But அவர் வெளிப்படும் பொழுது எப்படி மாறி இருப்போம்? when he appears, how shall we change? அவருக்கு ஒப்பா இருப்போம். We shall be like him. அதுதான் முதற் பலனுடைய தன்மை. That is the extent of first fruits. அதனால இந்த வசனம் உனக்குள்ள அனுப்பப்பட்டதினுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே ஒரு மறுரூபம். Therefore, an everyday transformation through the word that is sent to you. திடீர்னு என்னைக்கோ கேட்ட பிரசங்கம் உனக்குள்ள வரும். Suddenly, a message you heard on the other day will come to என்னைக்கோ you. படிச்ச ஒரு வசனம் உன்கிட்ட பேசும். The verse that you studied will come into திடீர்னு நீ you. படுத்திருக்கும்போது ஒரு வசனம் கேட்கும். Suddenly, you will hear the voice of இல்ல God. உள்ளத்துல ஒரு வசனம் தோன்றும். Or a word in your heart. இப்படி ஒவ்வொன்னா உனக்குள்ள இடைபடும். Step by step, it will deal with you. அப்படி பேசி அந்த வசனம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா And once that word of God comes into அது you, உன்னை தூங்க விடாது. it will not make you to sleep. வசனத்தை விதைச்சிட்டு ஒரு விதையை விதைச்சிட்டு நம்ம போயிடுறோம். Once we sow the seed, we go. அதுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டு போயிடுவோம். We just water and go off. நீ போய் தூங்கிடுவ. You will go and sleep. அந்த விதை தூங்குதா? But will that seed அது sleep? காஞ்சு போனது மாதிரி தான் இருக்கும். It will be as though it's dried up. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு பார்க்க முடியாது. பார்க்கணும்னு ஆசைப்பட்டீனா விதை செத்து போகும். We cannot see what is inside it. If you want to see it, it will die. ஆனா காலையில நீங்க போய் பாத்தீங்கன்னா But in the morning, you can see என்ன வந்துருது? ஒரு மழை வந்துருது. the sprout. அது தூங்காது. It will not sleep. அதனால தான் சொன்னேன் உனக்குன்னு அனுப்பப்பட்ட வார்த்தை உன் பின்னாலேயே தான் வந்துகிட்டு இருக்கும். The word that is sent for you will come behind நீ you. பாவம் செய்தால் அது உன்னோடு பேசும். If you sin, it will speak to you. மகனே இது தப்பு. My son, it's wrong. இது தவறு. It's நீ wrong. மிஞ்சி போற. You go behind. அவசியம் இல்ல. It's not நீ necessary. தலையிடாத. Don't interfere. கிளம்பு. Come out. இந்த இடத்துல நிக்காத. Don't stand here. இப்படி எல்லாம் பேசுதா? Is it speaking to இந்த you? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா Do யாருக்காவது? you have this experience? இருந்தால் உன்னை முதற் பலனாய் அது மாற்றி விடும். If it is there, you will be changed first fruits. இல்ல 7 மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பார்த்தாலும் பேசுறது இல்ல. Oh, even if we see cinemas, this word of God is not instructing 2 me. மணி நேரம் சண்டை போட்டாலும் உணர்வே வரல. Even if I struggle for 2 hours, I am not convicted. அடிச்சிட்டு ஸ்டேஷன் போனாலும் புத்தி வரல. Even if I go to the police station, I am not convicted. அப்படினா என்ன அர்த்தம்? That means வசனத்தை அவன் எடுத்துட்டு போயிட்டான். the word of God is taken away. நீ வாடுக்கு சண்டை போடு. உனக்கு அந்த வசனம் ஆமா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிம்பே. You will shout as you like and say they are like that. ஆனா வசனம் உனக்குள்ள இருந்துச்சு. But the word of God is in you. அந்த டைம் முடிஞ்ச உடனே உட்கார்ந்து அழுவ. After that time, and you will cry. ஆண்டவர் பேதுருட்ட ஒரு வார்த்தை சொன்னார். The Lord said to Peter, சேவல் கூவுறதுக்கு முன்பாக நீ என்னை 3 விசை மறுதலிப்பாய். Before the cock crow twice, you will deny me thrice. அப்ப அவன் தலையில அது ஒண்ணும் சூடு ஒண்ணும் ஏறல. That time he could not hearken அதெல்லாம் to it. நடக்காதுன்றான். He said, "No, Lord." இப்ப முதல் மறுதலிப்பு முடிஞ்சிருச்சு. But now the first denial over. வொர்க் அவுட் ஆகல. It was not working at all. இரண்டாவது மறுதலிப்பு நடந்துருச்சு. Second denial. ஒண்ணும் உண்டாகல. He could not understand. மூணாவது மறுதலிப்பு முடிஞ்ச உடனே யார் கத்திட்டா? பேதுரு கத்திட்டானா யார் கத்திட்டா? சேவல் கத்திடுச்சு. After the third denial, cock crow. அது கத்துன உடனே இவன் பட்டன்னு தெரிச்சிட்டான் அவனுக்கு. அப்பதான் ஓஹோ something wrong. திரும்பி பார்த்தான் இயேசு இவனை தான் பார்த்துட்டு இருந்தார். It is then he was convicted, turned back and saw Jesus looking. He was broken. நொறுங்கி போய் வெளிய போய் ஓன்னு உட்கார்ந்தாலதான் இப்படி தவறு பண்ணிட்டேனே. He was totally broken down and cried and wept. அந்த வார்த்தை அவனை டைம் பார்த்து நொறுக்கிடுச்சு பாத்தீங்களா? Yes, see, at the right time the word of God broke him. அதனால தான் மறுதலித்து போனவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று வசனமே சொன்னாலும் அந்த மறுதலித்து போனவனை தேடி போனதுக்கு காரணம் இந்த வசனத்தினால அழுதுதனால. Therefore, even though the word of God says it is impossible to eliminate those who have denied, the word of God convicted him because it went behind him. நான் அடிக்கடி பிரசங்கம் பண்றேன் இப்போ எல்லா இடத்துலயும். I very often preach. 2 பேர் படுத்திருந்தார்கள். 2 slept together. ஒருத்தன் போயிட்டான். 1 was taken away. 2 பேர் திரிக அரைச்சாங்க. 2 were grinding. ஒருத்தி போயிட்டா. 1 was taken away. 2 பேர் வயல்ல இருந்தாங்க. 2 were in the field. ஒருத்தன் போயிட்டான். 1 was taken away. சரி 2 பேர்ல திரிக அரைச்சிட்டு இருந்தா ரைட் ஓகே. 2 பேரும் முழிச்சுதான் இருந்தாங்க. ஒன்னு போயிடுச்சு ஒன்னு கை விட்டுச்சு. 2 were grinding. They were awake. 1 was taken away. தூங்கிட்டு இருந்தவன் எப்படியா போனான்? But how he could see who was sleeping went away. 2 பேரும் தான் தூங்கிட்டு இருக்கறான். 2 were sleeping.
இயேசு வரும்போது தூங்குனவன் எப்படி போக முடிஞ்சது? When Jesus came, how the man who slept could go அவனுக்குள்ள away? இருக்கிற வசனம் தூங்கல. Because the word of God did not sleep. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தூங்கல. Because the anointing did not sleep. அவனுக்குள்ள இருக்கிற பிரதிஷ்டை தூங்கல. Consecration in him did not sleep. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தூங்கல. Faith in him did not sleep. அதனால தான் மனவாட்டி சொல்கிறார், நான் நித்திரை பண்ணினேன், Therefore the bride says, I என் slept, இதயமோ விழித்திருந்தது. but my heart இதயம் waked. விழிச்சிருந்ததனால ஆத்துமனேசருடைய அந்த ட்ரம்பட் சவுண்ட் கேட்டுடுச்சு. Heart was awake, so heard the trumpet. அப்படி நீ தூங்கலாம், அது ஒண்ணு தடையல்ல, தவறல்ல. You can sleep, it is not wrong. வசனம் உனக்குள்ள உயிரோடு இருக்கணும். But the word of God should be still alive in உன்னை you. முதற்பலனாய் அது It மாற்றுகிறது. will make you the first fruits. யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனம். James 1:21. வசனம் ஆத்துமாவை ரட்சிப்பது. Word of God will save your soul. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Wherefore lay apart all filthiness and superfluity of naughtiness, and receive with meekness and engraft word which is able to save your souls. ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய வார்த்தை. Word which is able to save your souls. உங்களுடைய ஆத்துமாவை குறித்து உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கவனம் இருக்கணும். Ever be aware of your soul. நீங்க சரீரத்தை குறித்து ரொம்ப கவனப்படுறீங்க. You are very much worried about your body. எடை கூடிருச்சுன்னா தடுமாறுறீங்க, எடை குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப தடுமாறுறீங்க. Over loss or weight loss, you are stumbling. சுகர் கூடிருச்சுன்னா உங்களுக்கு முகமே மாறிடுது. If the sugar increases, your face is frowned. உடனே சாப்பாட மாத்திடுவாங்க, அன்னைக்கே கோதுமைக்குள்ள குதிச்சிடுவாங்க. Soon they have their diets. ஏன்னா உங்களுக்கு தெரியுது இது கூடி இருக்கு, இது குறைஞ்சிருக்கு. Because they know the condition of your உங்களுடைய body. சரீரத்தை குறித்து உங்களுக்கு ரொம்ப கவனம் இருக்கு. You are much attentive about your body. ஏன்னா அத குறித்து ஒரு பாரம் இருக்கு. Because you have a burden about it. அதுக்காக நீங்க எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க. You take so much of efforts for பைபிள் it. சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. The word of God says physical exercise profit to the little. சரீரத்துல நீங்க எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க. You take so much of exercise in your body. ஒரு சிலர் எல்லாம் புறப்படுறதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. Some for starting up they will take 7 hours. அது புறப்பட்டு ஏங்க புறப்பட்டாச்சா, வந்துட்டியா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சா, அதான் They would get ready and they are very late. அவங்க இப்பதான் குளிக்க போனாம்பாங்க, இப்பதான் தலையை சிவனாம்பாங்க, அது திருப்பி வர்றதுக்குள்ள டைம் போயிடும். And when they come they will be already in a delayed. எப்படி இருக்கும்? How it will be? ஆனா ஆத்துமாவை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கணும். But you should have a burden for your soul. ஆத்துமா என்றென்றைக்கும் தேவனோடு வாழக்கூடியது. Soul is to dwell with God forever. பிரியமானவனே, Beloved, உன் ஆத்துமா வாழ்கிறது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழணும். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்கிறது போல எதை வாழணும்னு பாக்குறோம்? ஆத்துமா வாழணும்னு பாக்குறோம். I wish you may prosper in all things, even as your soul prospereth. உன்னுடைய ஜீவியத்தை குறித்து உனக்கு ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். You need to be attentive about your life. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கணும். You need to have a care and worry for your soul. அதனால தான் இயேசு கேட்டார், ஒருவன் தன் ஆத்துமாவை கெடுத்தால் அவனுக்கு லாபம் என்ன? Therefore Jesus said, if one lose his own soul, what will he gain? இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? If you die today, where will you spend your eternity? ஆத்துமாவை ரட்சிக்க கூடியது இந்த வசனம். Word of God is able to save your soul. ஒன்று உன்னை முதற்பலனாய் மாற்றுகிறது. One, it makes you first fruits. ஒரு சிலர்லாம் பாருங்க, வந்த உடனே சத்தியத்தை கீழ்ப்படிவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அபிஷேகம் பெறுவாங்க, நல்ல வரங்கள் பெறுவாங்க, எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க, நல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் growthல வந்துருவாங்க. Some people, soon as they step into the church, they will have a good spiritual growth, entering into every stage of spirituality. அப்படி ஒவ்வொரு வசனத்தை அப்படியே கடைபிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. They want to observe the word of God as such. முடியலன்னா தேவசமூகத்துல உட்கார்ந்து கதறுவாங்க. If not possible, they will cry in the presence of God. அப்படின்னா என்ன அர்த்தம்? Then what does it mean? அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை சரியா வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். Word of God sown within them is growing properly. அதே போல இந்த வசனம் உன்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்கணும். So is this word of God will save your soul. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றக் கூடாது. A man should not follow Christ for this ஒருவன் life. இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். If a man follows Christ for this life only, he is of all men most miserable. இம்மை என்று சொல்வது சரீர தேவைகள். This life shows our bodily needs. அதாவது இந்த உலக வாழ்க்கைக்காக ஒருத்தன் இயேசுவை பின்பற்றினானா அவன் சரீரத்துக்காக ஆண்டவரை பின்பற்றான். If a man is following for this life, it means he is following Jesus for his body. மறுமையாகிய அடுத்த வாழ்க்கைக்கு ஒருத்தன் விரும்பினா அவன் ஆத்துமாவை பாதுகாப்பான். But if a man desires for the life after this life, then he will preserve his soul. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். In patience possess ye
your soul. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை உன் ஆத்துமாவை காத்துக்கொள். Be vigilant to keep your soul at all means. ஆத்துமாவை கெடுத்துறாதீங்க. Don't destroy your soul. அது சில பாவங்கள் செய்தா ஆத்துமா நஷ்டமடைஞ்சு. If you commit certain sins, your soul will be lost. ஆத்துமாவுல உள்ள சாவுங்கிறது வெளியே தெரியாது. Curse in the soul is not visible. ஆனா நம்ம உயிரோட தான் இருப்போம். We may be alive. ஆதாமை எவளையும் பார்த்து சொன்னார், அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். Looking at Adam and Eve, the Lord said, in the day that you eat of the fruit, you will die. சாகவே சாவேனா மண்ணுக்குள்ள போய்டுவாங்கன்னு நினைச்சாங்க. They thought, I will surely die and go down. இல்ல. No. அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. They were still alive. ஆனா ஆத்தும மரணம் என்பது தேவனுடைய சத்தத்தை கேட்டு உன்னை கலங்கடிக்கும். But they dead in the soul, they only heard the word of God and were troubled. மகிமையை இழந்து போயிருப்பார். They lost their glory. நிர்வாணியான வாழ்க்கையை உணருவாய். They left themselves naked. நிர்கதியான வாழ்க்கையில் நீ தள்ளப்படுவாய். They were convicted and pushed இந்த into. வசனத்துக்கு அடுத்த பகுதி உன் ஆத்துமாவுக்குள்ள அது வேலை செய்யும். The next part of the word of God is, it works in your soul. அதத்தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல படிச்சோம், ஆத்துமாவை உருவ குத்தக்கூடியது. That is why we see in Hebrews 4, it is able to pierce through your soul. அந்த வார்த்தை உன்னுடைய ஆத்துமாவை உருவ குத்தி ஊனு கணு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துரும். The word of God is able to penetrate through your soul and divide asunder. உன்னை எப்படியாயினும் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறதற்காக இந்த வார்த்தை போராடும். The word of God strives to make you a saint. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த வசனத்தினுடைய தாக்கம் இருக்கிறது? How many of you have the effect of the word of God today? இப்ப நம்ம பல சபைக்காரங்க நம்மட்ட பாப்பாங்க. And many other churches will look at us. நம்முடைய விசுவாசிகளையே பல இடங்கள்ல இவங்க போகும்போது அவங்க பாக்குறாங்க. Even our believers themselves, when we go to ஒரு various 2 places, நிமிஷம் they look. பேசிட்டா நம்ம ஆளுங்களை கண்டுபிடிச்சிடறாங்க. Within 2 minutes, they find out our people. அப்படிதானே? Is it not? மதுரைக்காரன் மெட்ராஸ் போனான்னா எப்படி இருக்கீங்க அவங்க இவங்க உடனே அவன் சொல்லுவான், நீ மதுரையாமா. When the Madurai people go to Chennai, they find out by their language. அப்படி போன உடனே இந்த ஊரு சொல்லிடுவான். கோயம்புத்தூர்காரனை பார்த்தாலே சொல்லிவிடலாம். அப்படி ஒவ்வொரு ஊரையும் பார்த்த உடனே கேட்ட உடனே டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க, நீங்க இந்த ஊர் தானே. Just by the accent of their words, they say, you belong to this place. அந்த அதே போல So is it. பெந்தேகோஸ்காரனை எங்க போனாலும் கண்டுபிடிச்சலாம். You can find the Pentecostalist anywhere. இவனை ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ண சொன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினானா அவன் முடிஞ்ச உடனே நீங்க சிபிஎம் ஆமா. And after attending a seminar, after finishing the 10 minutes, they will say, are you அவங்க CPM? இல்லன்னு சொன்னாலும் If not, இல்லையே அந்த வாசனை தெரியுதே. even if they say, I'm not like that, they will say, no, we சுத்தி understand. அவங்க ஸ்டைல்லயே நீங்க வர்றீங்களே. And you are coming with the scent of CPM. அதுபோல So is it. சரியான வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் ஆத்துமாவை அப்படியே மாத்திக்கிட்டே வரும். If the right word of God is in you, it will convict your soul. அது உன்னை சும்மா இருக்க விடாது. It will not keep you நான் silent. திரும்பவும் சொல்றேன், I repeating, உன்னுடைய ஸ்டைலையே மாத்தும். it will change your lifestyle. ஒன்னா மாத்தும். It will change one by one. அந்த டயத்துல மாத்தும். It will change in the right time. கரெக்ட் டயத்துல உனக்கு Dressல ஒரு சேஞ்ச் At கிடைக்கும். the right time, you will be changed in your dress கரெக்ட் style. டயத்துல உன் பேச்சுல மாறும். At the right time, your speech will change. இதெல்லாம் நான் அனுபவிச்சேன், அதனால தான் சொல்றேன். Because I experience, I அந்த tell வசனம் it. உன்னை சும்மா இருக்க விடாது. The word of God will not keep you silent. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி According to Hebrews 1:3, இந்த வசனம் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. this word upholdeth all things. எதையும் தாங்கும். It upholdeth anything. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். Who being the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power, when he had by himself purged our sins, sat down on the right hand of the majesty on high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவர். Upholding all things by his word. நீங்க பாருங்க, அண்ட சராசரங்கள் அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு தான் இருக்கு. The whole universe is hanging in the space. எல்லாம் சுத்துது. It's revolving. அதுக்கு ஒரு பாதை இருக்கு. It has a path. அந்த பாதையிலயும் போகுது, தன்னையும் சுத்திக்குது, பூமியையும் சுத்திக்குது, எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நூல் கூட கிராஸ் மாறி போகாது. It revolves through the path, it revolves itself, but it will not cross even a thread area. இதை இவ்வளவு கரெக்ட்டா தாங்கி கொண்டு போறது யாரு? And who is upholding all things? எல்லாத்தையும் தாங்குகிறவர் உன்னை தாங்க மாட்டாரா? He who upholds all things, will he not uphold you? நீ அவருடைய கையில் இருக்கிற. Because you are in his hands. அதெல்லாம் வார்த்தையில சொன்னதுக்கு அப்படியே கட்பட்டு இருக்கிறது. And everything is controlled by his word. 19ஆம் சங்கீதம் Psalm 19. சூரியன் தன்னுடைய பாதையில் ஓட அது சந்தோஷமா இருக்கிறது. 4-5 வசனங்கள்ல Verses 4 and 5. அது டெய்லி ஒரு மணவாளனை போல புறப்படுதான். கல்யாணத்துக்கு புறப்பட்டு போற ஒரு மணவாளன் டெய்லி எப்படி புறப்படுவான்?
அப்படிதான் புறப்படுது. அதான் சன்ரைஸ். The sun is going forth as a bridegroom going to meet. அந்த பாதையில ஓடுறதுக்கு துக்கப்படுறதே இல்ல, சந்தோஷமா ஓடுது. It goeth with rejoicing. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. டெய்லி அது தாம் பாதையில போற, அதுக்கு ஒரு பாதையை வச்சிருக்காரு, அந்த பாதையில கரெக்டா போயிட்டே இருக்கும். God has set an orbit for it and it runs its race through it. ஒரு நாள் கூட அது சாதாரண தோழனை போல வராது. எப்படி வரும்? எப்படி வரும்? டெய்லி எப்படி தான் வரும்? ஒரு மணவாளனை போல தான் புறப்படும். Every day it cometh forth as a bridegroom. சோர்ந்து சோம்பேறியாக இல்லாவிட்டா ஒரு சுத்தமா ஒண்ணுமில்லாத பலன் இல்லாதவன் போல வராது. எப்படி வரும்? ஒரு பலசாலியை போல தான் காலையில புறப்படும். It's not faint, it's not sluggish, but cometh forth as a strong man. ஒரு நாள் கூட தாம் பாதையில ஓடும்போது துக்கவே படுறதில்லை. Even a single day it's not worried about moving. பாதையில் ஓட அது மகிழ்ச்சியா இருக்கு. It is rejoiced to run. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில கட்டுப்பட்டு அது போகுது பாத்தீங்களா? See what a beautiful word of God. யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். Joshua said a word. நீ அங்கே நில்லுன்னா. Stand still. அது தேவனுடைய வார்த்தைங்கறனால அது அப்படியே நின்னுச்சு. And because it was the word of God, it stood there. எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அதுக்கு இருக்கு. What a good obedience it has. சர்வத்தையும் தன்னுடைய வசனத்தினாலே கர்த்தர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். God upholdeth all things by his word. உன்னுடைய எந்த பிரச்சனையில நீ இருந்தாலும், whatever be the problems you are in, இன்னைக்கு வரைக்கும் நீ நிக்கிறதுக்கு காரணம், நான் நிக்கிறதுக்கு காரணம் யாரு? until today you and me stand because என் கால்கள் தடுமாறுகிறது என்று சொன்ன பொழுது கர்த்தாவே எது வந்துருச்சு? உம்முடைய கிருபை, உம்முடைய வசனம் அப்படியே நீ தூக்கி நிப்பாட்டிச்சு. when I said Lord my foot slippeth, your grace, your word held me up. உன்னை மேற்கொள்ள எத்தனை வல்லமைகள், so many powers to prevail you, எத்தனை செய்வினைகள், so many sorceries, எத்தனை ஏவல்கள், so many witchcrafts, எத்தனை பொறாமை சக்திகள், so many powers of envy, எத்தனை போட்டி சக்திகள், so many competitive எவ்வளவு powers, பிசாசு, so many devils. இதெல்லாம் தாண்டி நீ நிக்கிற, நான் நிக்கிற அப்படினா சபை நிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? but you and me, the church has crossed everything because அந்த வசனம் உன்னை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கு. that word is holding you up. ஆண்டவருடைய வசனம் உன்னை தாங்குகிறது. word of God is upholding you. அதனால தான் இன்னைக்கு நீயும் நானும் நின்னுட்டு இருக்கோம். therefore you and me stand today. சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். he upholdeth all things by the word of his power. ஆண்டவருடைய வசனம் ஒரு மனுஷனை தாங்கலன்னா பிசாசு அப்படியே அவனை சப்ரஸ் பண்ணி அழிச்சிடுவான். the word of God, if it upholds a man, it will suppress the power of the devil. 105 சங்கீதம் Psalm 105 19 வசனம் என்ன செய்கிறது? verse 19, what does it say? யோசேப்பு இந்த வசனம் என்ன செய்தது? what did the word of the Lord do to Joseph? யோசேப்புக்கு ஒரு வசனம் கிடைச்சது. Joseph got a word. ஒரு வசனம் அல்ல, அது ஒரு தரிசனம். it was not a word but a vision. அது ஒரு தேவனுடைய திட்டம். it was the plan of God. அந்த வசனம் என்னைக்கு அந்த வார்த்தை இல்லாவிட்டா அந்த தரிசனம் கிடைச்சதோ அன்னையோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. the very day the word, the vision came to him, his life changed. அந்த வசனம் அவனுக்குள்ள வந்த பிறகு after the word came into him, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வணங்குகிறது. the sun, moon and stars made obeisance to me. 11 அரிக்கட்டுகளும் வணங்குகிறது. 11 chiefs made obeisance. இது கிடைச்சது. he got that. அதான் ஃபர்ஸ்ட். that was the first step. அந்த வசனம் கிடைச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து the very second after he received this word, வசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணி. it started its work. எப்படிப்பட்ட வேலை? what kind of work? வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Until the time that his word came, the word of the Lord tried him. எப்படி இருக்கும் பாருங்க. look at this. உங்களுக்கு இது பிடிக்காது. you don't like this. வசனம் உருவாக்கணும், அப்படியே தூக்கிட்டு வரணும். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குகிறேன், உடனே அல்லேலூயான்றான். you don't like the word of God trying you and forming you. you just want to be upheld by it. நம்மளும் இப்போ பிரைவேட் பெண்டிகாஸ்ட் லைன்ல வந்துட்டோம். we have come to the independent Pentecostal church. ஹalleluya, ஆமென் அப்படினா உடனே ரைட், உடனே எல்லாரும் கைகளை தட்டுவோம் அப்படினு. கைகள் நீ சொல்லி தான் தட்டணுமா? நீயா ஆவியில் நிரம்பணும். you have to get filled in the spirit by your own. இப்ப நம்ம எல்லாரும் அந்த ஸ்டைல்ல வந்துட்டு இருக்கோம். but we are all coming to the IPC style. அதனால நமக்கு இந்த வசனம் ஒரு அற்புதம் செய்கிறது அப்படின உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம வந்த மாதிரி அற்புதம் நடக்க போகுதுமோ. ஆனா இந்த வசனம் இன்னொரு வேலையும் செய்யும். when we speak of the wonders, we just clap our hands and shout. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அது அவனை நடத்தினதுன்னு சொல்லல. என்ன சொல்லிருக்கு? அது அவனை புடமிட்டது. but the word of God, until it was fulfilled, it tried him. ஒரு பொன் நகையாக மாற வேண்டுமானா, if a gold should become a jewel, அது அப்படியே உடனே அப்படியே சொன்ன உடனே வந்துராது. it cannot become as such. அதுக்கு ஃபர்ஸ்ட் process எங்க தான் போணும்? right, the first process
நீங்க ஒரு நகைவே கொண்டு போய் கொடுக்கறீங்கன்னு வெச்சுக்கங்களேன். Supposing you give your ornament. இந்த மாடல்ல செய்யுங்க அப்படின உடனே ஓகே இதோ அந்த மாடல் அப்படினா கொடுத்துறான். You ask them to make in a model, soon they do they give you that? அத வாங்கிட்டு எடகடெல்லாம் போட்டு கணக்கெல்லாம் சொல்லிட்டு அனுப்பிட்டு அவன் நாலு நாளா டைம் கேட்பான். அந்த டயத்துக்குள்ள அது எங்க ஃபர்ஸ்ட் process எங்க போய்டும்? ஃபர்ஸ்ட் எங்க தான் போணும் அது? உள்ள போயிர வேண்டியது அக்கினிக்குள்ள போயிர வேண்டியது. They take it, wait, say the price of it, and within 4 days the first process they send it through the fire. வசனம் உனக்குள்ள வந்தா உன்னை புடமிடும். When the word of God comes into you, it will try you. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கிறது? Malachi 4:3. மலாக்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள்ல பார்க்கும் பொழுது Malachi 3:2 and 3 we see. அவர் உட்கார்ந்து வெள்ளிய புடமிடுறது மாதிரி தன்னுடைய ஜனத்தை புடமிடுவாராம். The Lord will purify his people like a refiner purifier of silver. அவர் புடமிடுகிறவரா அக்கினி போல வருவார். And he will come as the fire. யோசேப்பு ஒரு நிமிஷம் யோசேப்பு பரிசுத்தவான். Joseph was some saint. ஒரு அருமையான ஒரு வாலிபன். A good youth. அது அவனோட லைஃபுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் தான். And it was a good certificate for him. அவன் பரிசுத்தவான். He was a saint. பாவம் இல்லாதவன். A man without sin. தவறு இல்லாதவன். Without mistakes. நல்ல ஒரு அருமையான பையன். Good boy. நல்லது. Good. ஆனா தேவன் அத விரும்பல. But the Lord did not want that. தேவன் அதோட அவன லைஃப ஒரு சாதாரண ஒரு பரிசுத்தவான்ங்கற லெவல்ல நிப்பாட்ட விரும்பாம அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு. The Lord did not want him to stop with just that level but wanted to take him to the throne. இப்போ நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? Now what did I wrong? What mistake did I commit? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி பிரச்சனைகள்? What mistake did I commit? So many problems. எனக்கு இந்த காரியம் நடக்கல, இந்த காரியம் பேசல, இந்த காரியம் ஆகல. இப்படி நம்ம போராடிட்டே இருக்கிறோம். என்ன தப்பு? யோசேப்பு என்ன தப்பு பண்ணான்? We keep on striving. What mistake did I commit? But what mistake did Joseph commit? ஆனா வசனம் வந்துகிட்டே இருக்கு. But the word of God came unto him. வசனத்தினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the word of God? உன்னை புடமிட்டு சிங்காசனத்துக்கு கொண்டு போணும். To refine you and take you to the throne. நீ பரிசுத்தவான் தான், நீ பாவம் செய்யல. True, you are a saint, sinless. அதோட உன்னை நிப்பாட்றது இல்ல. உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் அழகு பார்க்கிறதுக்கு தெய்வம் விரும்புகிறார். Not stopping just with that, God wants you to see on the throne. இப்ப பாருங்க அவன் வீட்டை விட்டு வெளியே வர்றான், நேரா போன உடனே குழி. Coming out of his house, straight went to the pit. அங்கிருந்து தப்பி போனா அபாண்டமான பழி. From there, so many blasphemies. குழியிலிருந்து தப்பிட்டான்னு பார்த்தா He thought I am escaping the pit. பயங்கரமான பழியில போய் சிக்கிட்டான். He went and entangled in a terrible blasphemy. அங்கிருந்து தப்பி போனா சிறைச்சாலை. From there to the prison. அவன் பார்த்தான் சரிதான் புடமிட்டதும் போதும் நாம் பட்டதும் போதும்ட்டான். He thought, yes, it's the right word of God is refining me. யார்ட்டெல்லாமோ சொல்லி பார்க்கறான். And he tried to say something or the நான் தப்பே பண்ணல. I did not commit any நான் இந்த mistake. ஊருக்குரியவன் அல்ல. I am not of this இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. I have not committed any என்னமோ treachery. புலம்பி பார்த்தான் ஒண்ணும் நடக்கல. He tried to lament but nothing happened. ஆனா வசனம் அவனை புடமிட்டுக்கிட்டே இருந்துச்சு. The word of God refined him. நீ அந்த சிங்காசனத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த சீயோனுக்கு வர்ற வரைக்கும் நீ பாவம் செய்யல. ஆனா சிங்காசனத்தின் மேன்மையான இடத்தை பெறும்படியாக கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிடும். You may be sinless, but that you might reach an excellent state of Zion, the Lord, the word of God will try you. அதத்தை நீங்க விளங்கணும், விசுவாசிக்கணும். And that will believe and work in you. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அந்த வசனம் யோசேப்பை புடமிட்டது. The word of the Lord tried Joseph until it was fulfilled. நம்ம சொல்லிடுறோம் ரொம்ப சிம்பிளா யோசேப்பின் வாழ்க்கையில அப்படி போனான்னு இப்படி போனான்னு. நீ போனாதானே தெரியும். ஒரு நாள் உங்களை யாராவது ஒன்னு சொல்லிட்டா நீங்க படுத்துற பாடும் படுகிற பாடும் எப்படி இருக்கு. In a very simple way we trace out the life of Joseph, but once you have a false accusation you can see what all the ways he was striving. கணக்கா ஜெயில்ல கிடந்தாங்க. Years together he was in the prison. கேள்வி இல்ல. Without question. விசாரணை இல்ல. Without inquiry. பட்சமா பேச ஆள் இல்ல. No one in favor. அவன் ஜெயில்ல கிடந்தா அவன் எகிப்தியனா இருந்திருந்தா மனைவி வருவா, புருஷன் வருவான், பிள்ளை வரும், எவனாவது வருவான். இங்க யாருமே கிடையாது, ஒரு அனாதை. Had he been an Egyptian, people would have come to visit him, but now he is an orphan. யாருமே விசாரிக்க முடியாது. None to inquire. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just imagine the இவன் state. இங்க கிடக்கான அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, அண்ணனுக்கும் தெரியாது, ஒருத்தனுக்கும் தெரியாது. His parents, his brothers did not know he was here. நான் சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல ஒரு ட்ரிப் சாட்சி சொன்னேன். Once I testified in the central jail at Chennai. முடிஞ்ச உடனே अनेகர் என்னைய பார்த்தாங்க. Soon after that many came to see me. அதுல ஒருத்தன் வந்தான். One person came. பாவம். Poor man. அண்ணே நான் ஒரு அட்ரஸ் தரேன், அதுக்கு ஒரு லெட்டர் போடுவீங்களா? He said, I shall give an address, will you write a letter to it?
குடு என்ன என்ன விஷயம் கேட்டேன். Give, what is the matter? நான் ரோட்ல வரும்போது என்னை பிடிச்சு கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்க. They put me in the prison when I was in the road. அவன் ஒரு ஏதோ தப்பு பண்ணிருக்கான். போலீஸ் அவனை எங்க பாத்துருச்சு? ரோட்ல பிடிச்சிருச்சு. அப்படியே கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில உள்ள தள்ளிட்டான். The policeman took him when he was going by the road and he was arrested. அப்பெல்லாம் இந்த செல்லுகள் எல்லாம் கிடையாது. That time there was no mobile. அதனால அவனால செய்தி எங்க கொடுக்க முடியல? என்னைய பிடிச்சிருக்காங்க, நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் என்ன இல்ல, டைம் இல்ல. நேரா பிடிச்சாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போனாங்க. 15 நாள் காவல், 30 நாள் காவல், ஒழுதிக்கு விட்டான். Because he was directly taken to the custody of the policeman, he could not give the message to his people at home. அவன் சொல்றான், எங்க வீட்ல நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியவே தெரியாது. My people at home do not know where I am. இவங்களும் செய்தி கொடுக்கல. And he could not give the message to them. எங்க வீட்ல எங்க அம்மா எல்லாம் ரொம்ப பரிதபிச்சிட்டு My இருப்பாங்க. people at home will be worried about me. நான் ஒரு அட்ரஸ் தரேன். Let me give you the address. அதுல உங்க மகன் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறான், போய் பாருங்கள்னு போட்டு நீங்க எழுதி போஸ்ட் பண்ணிடுங்க. அது கிடைச்சிருச்சுன்னா போதும், யார் வந்துருவா? நான் சொன்ன ஒரு பேப்பர்ல எழுதி தாண்டி எங்கேயோ போய் ஒரு கிழிஞ்ச பேப்பர் எடுத்து வந்து வேகமா அட்ரஸ் எழுதி கையில கொடுத்துட்டான். வாங்கி பாயில போட்டு நான் பண்ணிட்டேன். And he said, just post it saying, your son is in the prison, come and see him. எப்படி இருக்கும் பாருங்க. Look at the stage. யோசிச்சு பாருங்க. Just think about it. அவனுக்காவது ஒரு லெட்டர் போடுறதுக்கு நான் ஒருத்தன் வந்து சேர்ந்தேன். At least for him, I was there. ஆனா யோசேப்புக்கு ஒருத்தனுமே கிடையாது. But none for Joseph. அவனா புலம்பி, அவனா அழுது, அவனா கண்ணீரை தொடச்சுக்கணும். He himself should cry, he himself should wipe the tears. அவனா துக்கப்படுவான், அவனே அழுவான், அவனே ஸ்தோத்திரம் பண்ணுவான். ரைட், ஓகே, அது பிறகு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருந்துக்கணும். He himself will be grieved, he himself will praise God and then be silent. அப்படி ஒரு பாதை. Such a path. அதுதான் புடமிடுதல் பாதை. A path of refining. இந்த பாதையில யாராவது போயிட்டு இருக்கீங்களா? Is anyone going through this நான் path? தானங்க போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறீங்களா? Do you tell I'm நான் going? தானே இல்ல, நாங்கள் தானே, நாம் தானே போகிறோம். So many of us, we ourselves are going. நம்மில் அநேகர் நான் ஒரு ஆள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பான். பக்கத்துல உள்ளவன் சொல்லுவான், நான் உன்னை விட 3 வருஷத்துக்கு முன்னாலேயே மாட்டிருக்கேன். Many of us think, I alone am caught in this path, but many others are there. ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வசனம் ஒரு புடமிடுதலின் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. The word of God does a work of refining in every one of us. அந்த நேரத்துல தான் நம்ம பரிதவிச்சு குழியில கடந்து கத்தி கதறி அழுது உருண்டுறோம். It is then we weep and lament and cry out right in the pit. என்ன பண்ணனே தெரியாது. We don't know what to do. நம்ம நியாயத்தை பேச முடியாது. We can't justify. நியாயத்தை சொல்ல முடியாது. We cannot tell out the truth. நியாயத்தை காது கொடுக்க கேட்க ஒருத்தனுமே கிடையாது. There's none to hear the justice. நம்முடைய சத்தம் எல்லாம் அப்படி எதிரொலியா வந்துகிட்டே இருக்கும். All are low, justice just echoes. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. அவர் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. Pitiable situation. ஆனா இந்த வசனம் But this word, அவனை உருவாக்குற வரைக்கும் போராடிட்டே இருக்கு. it tried until it formed him. அவனை அழகா ஒரு இடத்துல கொண்டு போய் குழியில போட வச்சு, அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போய், அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போய், பாதைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருந்துச்சு? சம்பூர்ணமா மாறி. Though his beginning was small, his end was the increase, because though paths differed, though he was put into the pit and then into the prison, but everything was done by the word of God. யாக்கோபு அவன் மேல் கரிசனை இல்லாவிட்டாலும் தேவன் அவன் மேல் கரிசனை உள்ளவராய் இருந்தார். Though Jacob was not concerned about him, God was. நீ போன பாதை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காத, அவர் அங்கதான் இருக்கிறார். Don't think God doesn't know the path, he is there. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னா, அவர்களுடைய நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்பட்டார். Therefore Isaiah the prophet said, in all their afflictions he was afflicted. அதனாலதான் கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, அவர்களோடு அந்த ஞான கன்மலை நடந்தது. Therefore in Corinthians Saint Paul says, the rock of ages, it went along with them. உனக்குள்ள ஒரு வசனம் பேசுதுன்னா உனக்குள்ள ஆண்டவர் இருந்து பேசுறாருன்னு அர்த்தம். If the word of God is speaking within you, God is speaking to you. உனக்குள்ள ஒரு வசனம் உனக்கு ஏவுதல் வருது, ஞாபகத்துல வருதுன்னா உன்னோடு தேவனுடைய டச்சிங் இருக்குன்னு அர்த்தம். If you reminded, urged by a word of God, that means God is touching you. இப்ப நான் இந்த பிரசங்கம் பண்றேன். I am preaching now. இத நான் பல இடத்துல பண்ணிருக்கலாம். I have made it in many places. ஆனா நேத்து காலையிலேயே இது வந்துருச்சு. But right yesterday morning it came to வசனம் me. என்ன செய்கிறது? What does the word of God do? என் வார்த்தை என்ன செய்யறதுன்னு சொல்லு. Tell what my word does. அதனால இவங்க படிக்கிற வசனங்கள்லாம் எதையோ சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி தத்துவ ரீதிகள்ல படிச்சிட்டு போயிராம. Therefore don't just read it in a philosophical way. சங்கீதம் 107 சங்கீதம். Psalm 107. 20 வசனம். Verse 20.
107 சங்கீதம் 20 வசனம். 107:20 of Psalm. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and delivered them from their destructions. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and delivered them from their destructions. வியாதிப்பட்டவனுக்கு ஒரு மருந்து கொடுக்கிறது மாதிரி, As to a sick man, medicine is treated. இல்லாவிட்டா ஒரு இன்ஜெக்ட் பண்ற மாதிரி, As he has been injected. இல்லாவிட்டா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மாதிரி, As some treatment done upon him. அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை வருமானால், When the word of God meets that person, அவனுக்கு உலக பிரகாரமான மருத்துவம் தேவையில்லை. worldly medication is not necessary. வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு வசனமே அவனை குணமாக்கும். To him that liveth by the word of God itself will heal him. வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவனுக்கு வசனமே ஔஷதம். To him that obeyeth the word of God is the medicine. வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவனுக்கு வசனமே அவனுக்கு ஜீவன். To him that sent his life by the word of God is his life. எந்த வியாதியஸ்தனுக்கும் ஒரு வார்த்தை கிடைச்சா போதும். Any sick man, if he receives the word, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? what should I do to you? உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். He said, Lord, I should receive sight. உடனே இயேசு என்ன சொன்னாரு? Soon what did Jesus say? நீ வாசனுக்கு போ, கண்ணில் உனக்கு லென்ஸ் மாட்டி விடுவார்கள், அப்படியா சொன்னாரு? Go to the gate and they will put lens in your eyes. Did they என்ன say சொன்னாரு? that? What did he say? பார்வை அடைவாயாக. Receive sight. அந்த வார்த்தை வந்து அவனுக்குள்ள டச் ஆகும்போது பட்டுன்னு கண்ணு தெரிந்துச்சு. The word of God touched him and he received it. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. அந்த கண்ணுடைய அந்த கருவிழி பட்டால்னு அப்படி திறந்து பார்வை உண்டாயிடுச்சு. Suddenly the apple of the eye opened and he saw. ஒரு பிள்ளைக்கு கண்ணு இல்லாம பிறந்துச்சா? A child born without eyes. அவங்க பேரண்ட்ஸ் அழுதாங்க. Their parents cried. புருஷன் விசுவாசித்தான். Husband believed. அத சாட்சி சொல்லும்போது சொல்றாங்க கண்ணு முளைச்சிருச்சு. And the eye came off. ஏன் முளைக்காது? How will it not? ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய கண்ணுல சேர பூச்சி தேர குலைச்சு பூசினார். The Lord, he applied the mud upon the eyes of a man. உடனே அவனுக்கு பார்வை கிடைச்சது. And soon he received the sight. ஆண்டவருடைய வார்த்தை, the word of God, உன்னை குணமாக்கும். it will heal you. இன்னைக்கு நீங்க வியாதியில வந்திருக்கலாம். Today you may be coming with sickness. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உடனே அந்த வேதனை போயிடுச்சே. And Jesus said, be whole of thy plague, and it left. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உனக்கு தேவை. That's word you need it today. ஆண்டவருடைய வசனத்தை வாங்கிட்டு போங்க. Receive the word of God. நான் உன்னை குணமாக்குவேன்னு ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா உனக்கு வியாதி சுகமாகுது ஆயிடுச்சு. If you receive the word, I heal you, you are healed. நான் உனக்கு வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா எவனுமே தடுக்க முடியாத வேலை உனக்கு தான். If God says I've given you a job, no one can hinder, you will get it. ஒரு சகோதரன் வந்து நம்முடைய ஒரு விசுவாசி இன்னொருத்தரோட பார்ட்னர் சேர்ந்தார். One of a believer joined a partner with another person in his business. கொஞ்சம் சின்ன ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனி. It was a little fabrication company. அது கூட சேர்ந்தது ஒரு இந்து. And the man who joined with him was a Hindu இவர் man. என்ன சொல்லிட்டாரு? But what did he say? பூஜை போடக்கூடாது. You should not make the சாமி pujas. கும்பிடக்கூடாது. You should not worship the idol. அப்படினா தான் நான் உங்க கூட பார்ட்னர். Then I will be the partner. அவன் சொன்னா எனக்கு பூஜை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கம்பெனி நல்லா இருந்தா போதுங்க. He said I don't want anything, let the company be good and okay. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஓகே. And first time it was okay. இப்படி ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது ஜெபிப்பாங்க. And one by one for every order and contract he used to pray for it. திருப்பி ஒரு பெரிய கொட்டேஷன் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட்ல எடுத்தாங்க. And then another big quotation and a contract. அப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு? Then what did he say? எங்க பிரதர் ஜெபிச்சா அப்படியே ஆகும். My brother, if he prays, it will happen so. எங்க சர்ச்சில ஜெபிச்சிட்டா அப்படியே நடக்கும். If they pray in our church, it will happen. இவர் போய் அங்க கொடுத்தாங்க. He went and prayed. ஆனா அங்க இவர் கொடுத்ததை விட ஒருத்தன் குறைஞ்ச கொட்டேஷன் கொடுத்து ஒரு மார்வாடி எடுத்துட்டான். And there was another person who gave a lesser quotation and took the step. உடனே இந்த இந்து சகோதரன் கேட்டாரு. And so the Hindu brother said, சர்ச்சில ஜெபிச்சா கிடைக்கும்னு சொன்னீல்ல. You told you will get in the church. 2-3 கிடைச்சது. You got 2 and 3. இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. Now this is a failure. உடனே அவர் என்கிட்ட வந்தாரு. Then he came to me. என் கூட இருக்கிற இந்து பார்ட்னர் இப்படி கேக்குறான். My Hindu partner is asking me this. என்ன கேக்குறான்? What is he asking? ஜெபிச்சா கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல. You told if you pray you'll get. எப்படி நம்ம கையை விட்டு போச்சு? Why it has gone as a failure? அப்படினு கேக்குறான் என்கிட்ட வந்து சொன்னார். And he came to me. நான் அது ஒரு பெரிய சீரியஸாவா எடுத்துக்கல ஒண்ணுமே சொல்லல. I did not take it as a serious thing. உங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா கர்த்தர் பிடிங்கி கூட கொடுப்பாரியா போய்ட்டு வான்னு சொன்னார். If it is for you, the Lord will pluck and give it to you. இது அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையா சொன்னது அவ்வளவுதான். That time it was the word of God. அந்த மார்வாடி கான்ட்ராக்ட் எடுத்து he took that Marwadi ஒரு contract. மாசம் வர்க் பண்ணான். And he worked for 1 month. அதுக்கு பிறகு பார்த்தா அவனை காணோம். After that he was no more. என்ன நடந்துச்சுனே தெரியாது. Don't know what happened. திடீர்னு ஒரு நாள்
கால் வருது, இவங்களை கூப்பிடுறாங்க, நீங்க தானே செகண்ட் கொட்டேஷன், வாங்க ஜாப் ஸ்டார்ட் பண்ணுங்க. Suddenly the call came and they said, "You are the second quotation, come and start your job." இது நடந்து ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. I think it is 20 years since it happened. இன்னைக்கு வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கு. Until today that contract has been done. இன்னைக்கு கான்ட்ராக்ட் ஓடிட்டு இருக்கு. Until today it is running. அன்னைக்கு பிடிங்கி கொடுத்த தெய்வம் இன்னைக்கு எப்படி இருக்காரு? அதுல உண்மையாதான் இருக்கிறார். That God who gave it to them is faithful even today. இன்னைக்கு அந்த இந்து சகோதரன் ஒரு சபையினுடைய மெயின் விசுவாசி. And that Hindu brother is one of our main believer. பக்கா பிலீவரா மாறிட்டாங்க. And he has become a believer. ரொம்ப முக்கியமான விசுவாசியா ஒரு சபையில ஒரு சென்டர்ல ரொம்ப டாப்ல இருக்கார். Become a very important believer in a ஏன் center. இத சொல்றேன்? Why I tell you this is, வசனம் பொய் சொல்லாது. the word of God will not lie. அது உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். It will keep on pursuing you until you reach the வியாதி throne. படுக்கையை மாற்றுகிற வரைக்கும் உனக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியமாய் மாற்றும். It will come behind you until you bring it health for your body. அது ஒரு ஜீவன். It is life. அது உனக்குள்ள வரும். It will come into அது you. உன்னை குணமாக்கும். It will heal you. உன் பிராணனை அழிவிலிருந்து தப்புவிக்கும். It will save your soul from destruction. எப்பமோ எத்தனை மணி நேரமோ கொடுத்து 24 மணி நேரத்துல செத்து போயிடுறேன்னு சொன்ன விசுவாசிகள் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. And there are so many people who were nigh unto sick bed, death bed, and now they are still alive. 10 மணி நேரத்துல செத்துருவான், 24 hours, 48 hours அப்படிலாம் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க? உயிரோட இருக்காங்க. They were given a limit of 24 hours, 48 hours restriction, but they are still alive today. பாஸ்டர் யானஸ்ட் அவர்கள் சிங்கப்பூர்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல அப்படியே சாஞ்சிட்டாரு, பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து இறக்கி கொண்டு போயிட்டாங்க. Even as Pastor Ernest was giving the message in Singapore, he felt in a heart attack and he was taken away. டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க. Doctors came and checked him. ஃபேமஸ் டாக்டர்ஸ்லாம். Famous doctors. எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இல்ல இவர் வந்து டைம் முடிஞ்சிருச்சு. They said his time is bad. அவ்வளவுதான், இவர் இனிமே எழும்ப மாட்டாரு. He will never more rise up. எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. They went off. அடுத்த நாள் சாயங்காலம் இவர்தான் அங்க பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகுது. Next evening he was to give the message there. இவர் செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் டைம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, இவர் எழும்ப மாட்டாருங்க, அவ்வளவுதாங்க, அப்படியே மைல்டா போயிடுவாருன்னு. ஆனா எங்க இருந்தாரு அடுத்த நாள் சாயங்காலம்? அதே ஸ்டேஜ்ல பிரசங்கத்துக்கு எழுப்பி நிக்கிறார். அவங்க டாக்டர்ஸ் சொன்னாங்க, இந்த பெந்தேகோஸ்காரங்களே இப்படிதான் சொன்னாங்க. The doctor said the Pentecostal people are like this. ஏன்னா வசனம் அவர்களை என்ன செய்கிறது? குணமாக்குகிறது. Because the word of God heals them. அந்த வசனம் உனக்குள்ள இருக்கா? Is that word within you? ஒரு சின்ன டேப்லெட்டுக்கு உன் மேல அது மேல உனக்கு பயங்கரமான நம்பிக்கை. You have so much of hope in a little pill. இத போட்டுட்டா அப்படியே கொஞ்சம் தூங்கிடுவேன். And if I put it, then I will sleep. அத போட்டுட்டா கொஞ்ச நேரம் அந்த வலியாவது மறக்கும். If I intake it, then I can forget my pain. அதை விட சூப்பரான ஒரு மருந்து உள்ள வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உடனே குணமாக்கிடும், திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்ல. And if that superb word of God is within you, then you need not take the pill. It will do a definite work. வார்த்தை உன்னை குணமாக்கும். The word of God can heal you. அப்படி என்னை குணமாக்கி இருக்கு, வசனத்துல நின்ன வசனம் என்னை குணமாக்கி இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கடந்த காலங்களில் இருக்குன்னு சொல்றவங்க தயவு செய்து கை வைத்துங்க. நான் கேட்கிறது வசனத்தினால் குணமாக்கப்பட்டவர்கள், மற்ற எதின் மூலமாய் குணமாக்கப்பட்டவர்கள் அல்ல. Only those who are healed by the word of God, lift up your hands. வசனத்தினால் குணமாக்கும் சக்தி இருக்குங்கிறதை அனுபவிச்சவங்க கைகளை வைத்துங்க. Those who experience the healing power, lift up your hands. அல்லேலூயா. நான் ரோட்ல விழுந்து எழுந்திச்சு தாட கிடலாம் கிழிஞ்சு போயிடுச்சு. I had fell in the road, injured utterly, and even my bird was just torn apart. இத ரெண்டா கிழிஞ்சு போனதை ஒட்டுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா ஒட்டா கிழிஞ்சிருது, மறுபடியும் பிச்சிருது. And there was no other way to join it back because it was again and again broken. அதனால எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? Therefore, இத ரெண்டையும் நிப்பாட்டணும்னா எப்படி தான் கட்டணும்? நாடி கட்டு தான் போடணும். If both of them has to join, then I had to be bound on my skull. செத்தவங்களுக்கு போடுவாங்க இல்லையா? As they do it for the dead people. ஏன்னா இது நிக்கவே மாட்டேங்குது. Because it is not standing. இங்க கிழிஞ்சு தொங்கிடுச்சு. It was just torn apart. பெரிய பாஸ்டர் வந்து சென்டர் பாஸ்டர் சொன்னாரு, எப்படியாவது அவனுக்கு தையல் போட்டுருங்க. Center pastor said, somehow we'll put stitches. ஏன்னா அவன் தொழிலே பிரசங்கம் தான். Because his occupation itself is message. இந்த வார்த்தையை சொல்லித்தான் என்ன செய்யணும்? சாவணும். And until his end he has to say the word of God and die. அந்த வார்த்தையை சொல்ல முடியாம தாட கிழிஞ்சிருச்சு, அதனால எப்படியாவது தையல கண்ணை மூடி போட்டுருங்கங்கறாங்க. Because the jaw is broken, somehow stitch it up. எனக்கு பேச முடியாது. I could not speak. குடிக்க முடியாது. I could not drink. சாப்பிட முடியாது. I could not eat. பல் விளக்க முடியாது. I could not brush. ஒண்ணுமே பண்ண முடியாது. I could not do anything. முகமெல்லாம் வீங்கி போச்சு. Face is swollen up. கூட்டத்துக்கு போக முடியாது. And I could not go to the meeting. ஒரு 3 வாரமோ 4 வாரமோ நான் கூட்டத்துக்கு போகல. 3 or 4 weeks I did not attend the meeting. அதுக்கு பதிலா பாஸ்டர் ஜான் பால் அப்போ சென்டர்ல ஹெட் குவார்ட்டர்ல இருந்ததனால அவர் வந்து 2 கூட்டம் எடுத்தார். Instead of me, Pastor John Paul came and took the meetings. நானு
என்னைய பார்க்கிறதுக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்ல, பேசுறதுக்கு சக்தியும் இல்ல. And there were no one permitted to meet me and I had no power to speak. போட்டு நாடி கட்டு போடுவாங்க. ஜன்னல்ல எல்லாரும் பார்த்துட்டு ஓன்னு அழுதுட்டே போவாங்க. என்ன செத்து விட்டாரா இப்படி கட்டி வச்சிட்டாங்க. People seeing me through the window, they see me and cry and go away. பேச முடியாது. I could not speak. ஒரு பெரிய சிஸ்டர் பார்க்க வந்தாங்க. One elder sister came to see me. அவங்க டபால்னு ஒரு கோரஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Suddenly she started a chorus. தோஷமாயிட்டு என்னோடென்றும் என்றே தாதன் செய்கை இல்ல, என்னை அவன் அடிச்சாலும் அவன் என்னை ஸ்நேகிக்குன்னு. ஆஹா, அப்ப ரோட்ல அடிச்சிட்டாரு போல் இருக்குன்னு நான் உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டே இருந்தேன். Even if my Lord will beat me, he does it for me with love. ஒரு டாக்டர் வருவார், நம்ம விசுவாசி. One doctor, a believer came. என்ன பண்ணலாம்னு அவருக்கு ஒண்ணுமே ஓடல. What he did not understand what to do. தையல் எப்படி போடுறது, How to stitch. ஏதாவது பெயின் கில்லர் கொடுக்கணும், இல்லன்னா மாட்டுக்கு தைச்ச மாதிரி தைச்சிட முடியுமா படபடன்னு? And how can we do that without giving the painkiller? என்ன பண்றது? Somehow what to do. பார்க்கலாம் பாஸ்டர் அப்படினு போயிட்டாரு அவர். And he said, let me see, and went away. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். I had already told எனக்கு you. என்ன பண்ணனே தெரியல. I did not know what to do. ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம். 10 years after. 12வது வருஷம். 12th year after coming to the என்ன ministry. பண்ண? What to do? இப்படி ஆயிப்போச்சே நம்ம நிலவரம். It's like this, my state. ஆனா எல்லாரும் வெளிய போன பிறகு After everyone went out, பெட்ஷீட் இழுத்து மூடிட்டு I took off my bed sheet fully. உண்மையாய் ஆண்டவர்ட்ட அழுதேன். And then I started to cry. எதுக்கு அழுதேன் தெரியுமா? You know why I cried? பேதுரு ஒருத்தன் காதை வெட்டினான். Peter cut one person's ear. ஒட்னீங்களா? Did you stick it back? ஒட்னது உண்மையா? If it is true. அது உண்மைன்னா If it is இப்போ true, ஒட்டணும். then today paste it back. என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. Don't know Lord what we will do. அது நடந்தது உண்மைன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது உண்மைன்னா அவன் காதை ஒட்டினது துண்டா கீழே விழுந்த காதை ஒட்டினீங்கன்னா இந்த கிழிஞ்சு போன தாடையை ஏன் ஒட்டக்கூடாது? If that ear that is cut off, it was pasted again. Why not my jaw? அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து 10 minutes I cried and surrendered. காலையில திருப்பி டாக்டர் பாஸ்டர்ஸ் எல்லாரும் வராங்க திருப்பி. Again in the morning, doctor and pastors அப்ப came. திரும்பியும் சொல்றாரு என்னப்பா பண்ணலாம்னு டாக்டர்ட்ட விசுவாசிக்க பாஸ்டர் கேக்குறாரு. Pastors asking, what shall we do? பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் பாஸ்டர். Doctor said, let us wait and see. இப்படியே ஒரு 2-3 நாள் போயிடுச்சு. 2-3 days dragged off. அதுக்கு பிறகு பாஸ்டர் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாரு. Then pastor asked, how are you? அதுதான் நான் அழுத உடனே ஒட்டிருச்சே. Yes, it stuck again. நான் எப்ப அழுதனோ அப்ப எது என்ன ஆயிடுச்சு? ஒட்டிருக்கா இல்லையா? The time that I cried, my jaw joined. ஷார்ப்பா பார்த்தா தெரியும் இதுல இருந்து இது வரைக்கும் அடிச்சு கிழிஞ்சது. And it was பல்லெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஊர்ந்துட்டேன் நான். It was totally torn apart because of my injury. ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்திட்டு Once casting out devil in a place, இன்னொரு இடத்துல அப்பாயின்ட்மென்ட் பிசாசை துரத்துறதுக்கு. and I was appointed to cast out the devil in another place. போயிட்டு இருக்கேன். I am just moving. அங்க பிசாசை துரத்தி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு பிசாசை துரத்த போயிட்டு இருக்கேன். அந்த பையன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் வருவேன்னு. நான் இங்க எங்க இருக்கிறேன்? நடு ரோட்ல இருக்கேன். And the boy in the other place was waiting for me, but I was in the road. ஆனா ஆண்டவருடைய கிருபையில அப்படியே ஓட்டிச்சு. But by the grace of God, that pasted back. உனக்கு அந்த வசனம் வரும் இன்னைக்கு. And the word of God will come to you today. என்னென்ன ஒட்டலையோ ஒட்டும். Whatever is not sticked back, it will stick. என்னென்ன சுகமாகலையோ அது சுகமாகும். Whatever is not healed will heal. அது குடல் புண்ணா இருந்தாலும் சுகமாகும். Even it will be also, you will be கேன்சரா healed. இருந்தாலும் வார்த்தை வந்தா கேன்சர் எங்க நிக்கிறது? Cancer can be healed by the word of God. வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and allowed them from destruction. எங்க செட்ல ஒரு 40 பேர் இருந்தோம். We were 40 in our batch. நாங்க எங்க ஊழியத்துல 84 பேட்ச்ல 40 பேர். 40 in our 84 batch in the ministry. 26 பேர் மலேரியால படுத்துட்டாங்க. 26 were sent to the ministry. எல்லாம் ஹாஸ்பிடல் மாதிரி படுத்து கிடப்பாங்க. And they were all in the sick bed. எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருப்பான், நல்லா இருப்பான். They were all happy enough. 2 மணினா கரெக்ட்டா 2 மணிக்கு அவனுக்கு 1 மணி அந்த டைமுக்கு அது வந்துரும். Everyone will get a malarial fever exactly at that time. கடைசில எனக்கும் வந்துருச்சு. I also got it. ஜுரம் வந்துருச்சு. The fever came. ஆனா மலேரியா கிடையாது. It was not malarial. என்னையும் கொண்டு போய் அங்க போட்டாங்க. And they put me in the bed. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I was so sad. பசமா வந்து சிக்கிட்டோம் போல் இருக்கேன். And I got entangled at the right time. கடைசில நைட்ல ஒரு ஜெபம். In the night I made a prayer. அப்ப பொறுப்பா இருந்தவர் சொன்னாரு, தம்பி நீ இங்க வந்து படுக்கிறதுல நீ இன்ட்ரெஸ்ட் பண்ணாத, ஓடியே போய்டு உன் ரூமுக்குனாரு. My in charge, he said, you just go away to your room, don't be in this bed. அந்த நேரத்துல நான் நைட் ஜெபம் பண்ணேன். Then I prayed in the night. அன்னைக்கு நான் ஒரு தப்பண்ணேன்னு இல்ல, ஒரு பிரெட் எடுத்து சாப்பிட்டேன். I went and ate a bread. That was the mistake I committed.
உடனே அந்த இன்சார்ஜ் வந்து என்னைய பிடிச்சிட்டாரு. Soon the in charge came and took me. இது மலேரியாக்கு வந்த சாதாரண ஜுரம் வந்தவெல்லாம் சாப்பிடக்கூடாது, பிரெட்டை கொடுத்து. This is only for the malarial fever, not for ordinary fever. ஒரு பிரெட்டை கூட கொடுத்து எடுத்த ஸ்லைஸை பிடிக்கிட்டு போயிட்டானேன்னு பயங்கர வருத்தம் எனக்கு. I was so worried, they took away that bread from me. ஒரு பிரெட் கூட கொடுக்காம போயிட்டானே. Not even giving me a bread. அப்படி நினைச்ச உடனே எனக்கு ஜுரம் வந்துருச்சு. Then soon that fever started. உடனே அவர் வந்து வேகமா வந்து பால் எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. நான் சொன்னேன் பாலும் வேண்டாம் பிரெட் வேண்டாம், நீ முதல்ல தள்ளி போயிடு. உன்னாலதான் இப்ப திருப்பி ஜுரம் வந்துருச்சு எனக்கு. Then they brought back the bread to me. I said, you just go away, because of you I am now in ஒரே fever. ஜெபம் தான் இயேசுவின் நாமத்துல. Then I prayed in Jesus' name. அதோட அந்த மலேரியாவாத ஜுரம் எல்லாம் ஓடி போயிடுச்சு. நான் With that, என் ரூமுக்கு போயிட்டேன். the malarial fever fled away and I went to my room. உனக்கு ஒரு வசனம் இன்னைக்கு வரும் நான் விசுவாசிக்கிறேன். I believe the word of God is sent to you. நீ வியாதியோடயே வருஷக்கணக்கா சுத்திட்டு இருக்கற. How many years with your sickness? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். Today God will send a word. அது எந்த வியாதியோ இயேசுவின் நாமத்துல அது உன்னை விட்டு வெளியே போகணும். Any sickness in the name of Jesus அவர் which be cast வசனத்தை out. அனுப்பினால் அது உன்னை குணமாக்காமல் திரும்பி போகாது. கர்த்தர் கேட்பாரு, நான் ஒரு வார்த்தை அனுப்புனனே நீ அவனை குணமாக்குனியான்னு யாரை கேட்பாரு? வசனத்தை கேட்பாரு. If he sends a word, it will not return without healing you, because the Lord will ask it. அவர் தேவாலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு வந்தால் கூனியை நிமிர வைக்காமல் போக முடியாது. If he comes to the temple, then he cannot but raise up the அவர் bow down. தேவாலயத்துக்கு வந்தால் குஷ்டரோகியை சுகமாக்காமல் திரும்பி போக மாட்டார். If he comes to the temple, he cannot but heal the leper. தன்னுடைய வேலையை முடிக்காம அவர் திரும்பி போக முடியாது. It cannot return without doing its work. 119 சங்கீதம் Psalm 190, 130 வசனம். verse 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். The entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். Giveth understanding to the நமக்கு simple. படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், We may be illiterate, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாம have no இருக்கலாம், power of understanding, ரொம்ப ஆழமான உபதேசங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம், do not know deep doctrines. இன்னும் உலக பிரகாரமா நமக்கு தெளிவான ஒரு அறிவு இல்லாம இருக்கலாம். We may have no worldly wisdom. ஆனா இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பேதையரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறது இல்ல, திசைகிட்டு போகிறது. But if the word of God comes into a man, even though they are full, they cannot err. படிப்பறிவே இல்லாதவங்க என்ன அருமையா பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? Illiterate people, they give beautiful message. பாஷை தெரியாதவங்க என்ன அருமையா பாஷை பேசுறாங்க தெரியுமா? People who know no language, they preach in very different languages. இது உண்மையா நடக்குது. That happens for true. பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது, பேதைகளை திசைகிட்டு போக விடாமல் மாற்றுகிறது இந்த வசனம். The word of God giveth understanding to the simple and make the fools not to err. ஒண்ணுமே தெரியாதவன் இன்னைக்கு எவ்வளவோ அருமையான வார்த்தைகளை பேசுறாங்க. People who do not know anything give beautiful word of God. நீங்க உலகத்துல அறிவாளிகளை படிச்சு பாருங்க. Look at the wise people of the world. அவங்க எல்லாம் ஒரு காலத்துல படிப்புல பேதமையாக இருந்தவங்க தான். They once were simple in their அறிவில studies. குறைவானவர்களாக தான் இருந்தாங்க. They lacked in the understanding. ஒண்ணுமே இல்லாதவங்க தான். They were out of nothing. பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. Even Peter preached. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. Everyone marveled. எப்படிப்பா இப்படி பிரசங்கம் பண்றாரு? How could he speak so much? அந்த வசனத்தோட இந்த வசனத்தை கோட் பண்றாரு. And he quotes that verse. எப்படி முடிஞ்சது? How is it possible? அதுக்கு காரணம் என்ன? Reason. அவங்களே கேட்டாங்க, இவன் கல்லாதவனா இருந்தும் இவ்வளவு அருமையா பேசுறானே. And they said, he is a man illiterate இயேசுவின் and he நாமத்தில் உள்ள speaks. அந்த சக்தி, அந்த வசனத்தின் சக்தி உள்ள இருக்கும்போது பேதையர்கள் ஞானிகளாக மாறுவார்கள். And even the power in the word of Jesus can make the simple wise. உங்க பிள்ளைங்க யாராவது படிப்புல குறைவா இருக்காங்களா? If your children lack in wisdom, அறிவில குறைவானவர்களா? they lack in understanding. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன். If any one of you lack wisdom, let him ask of God that giveth unto all men liberally. ஒரு இடத்துல என்னைய கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. Once they asked me to give a message in a convention. நைட்டோட நைட்டா என் ஃபெய்த் அவங்க ஓடியே போய்ட்டேன். And within that night itself I went away to my faith home. அன்னைக்கு போகும்போது தான் யோசிச்சுக்கிட்டே போனேன். That day I thought. நான் போச்சு சின்ன பிரதரா இருந்தேன். I was a little junior எல்லாம் brother. ஆயிட்டானான்னு தெரியல. I don't know if I became a மதுராந்தகத்துல அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபைத்தம் ஸ்டார்ட் பண்ணாங்க. They began their faith home at Madurandagam. திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை காலையிலே என்னைய பிரசங்கம் பண்ண வச்சிட்டாங்க. Suddenly when Friday morning they wanted me to preach. நான் வியாழக்கிழமை நைட்டே கன்வென்ஷனே வேண்டாம்னு போயிட்டேன். Thursday night I fled away to my faith நான் home. போய் அங்க சேர்ந்துட்ட பிறகு சென்டர் பாஸ்டர் சொன்னாரு, அவனை கட்டாயம் திரும்பி வந்து பிரசங்கம் பண்ண சொன்னாரு. After reaching there, the center pastor said he should surely come back and preach. நான் சொன்னேன், ஐயோ ஏதோ சபையில என்னத்தையாவது நான் நீச்சல் அடிச்சுக்குவேன் தத்தக்க புத்தகான்னு, நான் வெளியெல்லாம் வேற கண்ணு வரவே மாட்டேன். பனிஷ்மெண்ட் வேணா கொடுங்க,
சபையை விட்டு வேணாலும் என்னை இறக்கிக்கங்க, நான் கன்வென்ஷன் பிரசங்கிக்க வர மாட்டேன்னு சொல்லி. I said, you can even keep me in punishment, take the church away from me, but I cannot come for the message. சரின்னு விட்டுட்டாங்க. Then they left him. 20 வருஷம் தாண்டின பிறகு 20 years passed. திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு. And suddenly I got an என் invitation. சபையில நான் என்னனாலும் பண்ணுவேன். I can do anything in my church. என்ன தலைகீழ பிரசங்கம் பண்ணுவேன், சைடு வழி எப்படி என்னென்ன டிசைன்ல பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். I can do it in any somersault way. ஆனா ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு Suddenly they called me. குன்றத்தூர்ல கன்வென்ஷன் சனிக்கிழமை இரவு பேசும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. And said, you are invited to give the message Saturday night at Kundrathur convention. யார் நடத்துறான்னு கேட்டேன். I asked who is பாஸ்டர் conducting. வெஸ்லி நடத்துறார். He told Pastor Wesley, வரவே மாட்டேன். I will never come. நிச்சயமா வர மாட்டேன். அண்ணா Surely I will never நகர் சென்னையில பெரிய சர்ச் அண்ணா நகர் எனக்கு கொடுத்திருந்தாங்க, அதையே புடிங்கிக்கிட்டா கூட பரவாயில்ல, நான் சின்ன சபை கூட போவேன், கன்வென்ஷனுக்கு அவர் முன்னால வரவே மாட்டேன். I was local in charge of Anna Nagar Faith Home. Even if they take away the Faith Home, it's not a matter, I will not எங்க go. சென்டர் பாஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு, இப்படி சொல்றான். Then the center pastor called and said to pastor, he is telling like this. அப்படியே அப்படினு அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாரு, ஒண்ணுமே பேசல. Pastor Wesley வேண்டாம்னு smiled. சொல்லல, ஆமான்னு சொல்லல. He smiled and went silent. எனக்கு சமாதானமே இல்ல. I had no peace. திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஃபோன். Suddenly a call on Friday. பாஸ்டர் வெஸ்லி வந்து கட்டக்ல ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு, போயிட்டாரு, நீ பயப்படாதே அப்படி. Pastor Wesley is gone to Cuttack because a pastor died, therefore you don't fear. அப்படினா நான் வரேன்னு சொன்னேன். Then I said I will நான் போனேன். ஏர்ன கன்வென்ஷன் பிரசங்க ஏர்ன. Then I went to the convention message. 7:28 க்கு ஏர்ன, 8:28 க்கு ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் பிரசங்க இறங்கிட்டேன். 7:28 I started and 8:28 I finished. எதுக்கு இத சொல்றேன்னா, Why I tell this is, அவருடைய வசனம் ஒரு மனிதனை உணர்வுள்ளவனாய் மாற்றும், ஞானியாய் மாற்றும். his word giveth understanding to the simple. உங்களுக்கு போதித்தவங்களை காட்டிலும் உங்களை ஞானியா மாற்றும். It will make wise than your teachers. சங்கீதத்துல அப்படி ஒரு வசனம் இருக்கு. There's a word in Psalms like this. 119ஆம் சங்கீதம். Psalm 119. உன்னுடைய சத்துருக்களை காட்டிலும் உன்னை ஞானமுள்ளவனாய் மாற்றும். It can make you wise than your enemies. உனக்கு போதித்தவர்களை காட்டிலும் உன்னை அறிவுள்ளவனாய் மாற்றும். It can make you wise than your teachers. முதியோர்களை பார்க்கிலும் உன்னை ஞானமுள்ளவனாய் மாற்றும். Wise than the aged. 119ஆம் சங்கீதம் 98, 99, 100. Psalm 119 verses 98, 99, 100. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். சத்துருக்களை பார்க்கிலும் போதித்தவர்களை பார்க்கிலும் முதியோர்களை பார்க்கிலும் இந்த வசனம் உன்னை உணர்வுள்ளவனாக ஞானியாக மேன்மையாக மாற்றும். The word of God makes you wiser than your enemies, wiser than all your teachers and than the ancients. ஏன்? Why? இந்த வசனத்துக்கு ஒரு சக்தி உண்டு. The word of God அது உன் has a power. பாதைக்கு தீபம். It is a light unto your paths. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எப்படி? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். Thy word is a lamp unto my feet. என் பாதைக்கு அது வெளிச்சம். It's a light unto my இந்த paths. வசனம் உன் கூட வரும் பொழுது எந்த இருள்ல போனாலும் உனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகிட்டே இருக்கும். When the God of God is with you, in any place you will have the light. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்படி பிடிங்க. Believe, hold on the word of God. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு முன்னால வெளிச்சமா வந்துகிட்டே இருக்கும். The word of God will be light before you. அது உன் பாதைக்கு வெளிச்சம். It is a light unto your உன் paths. கால்களுக்கு அது ஒரு தீபம். Lamp unto your feet. நீ பேதையா இருந்தா உன்னை ஞானியாய் உணர்வுள்ளவனாய் மாற்றும். If you are simple, it will give it you understanding. இந்த வார்த்தை உனக்கு பொறுமையை கொடுக்கும், This- ஆறுதலை கொடுக்கும். This word will impart patience and comfort in you. ரோமர் 15:4. Romans 15:4. கர்த்தருடைய வசனம் பொறுமை. The word of God giveth patience. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் தேவ வசனத்தினால் ஒரு மனிதனுக்கு பொறுமை, அடுத்து ஆறுதல். Man of God gets patience and comfort through the scriptures. இங்க இருக்கிற எல்லாருமே ஷார்ட் டெம்பர் பார்ட்டி தான். All of you seated here are short tempered. இல்லனா உங்களை இங்க கொண்டு வந்திருக்க மாட்டாரு நான் விசுவாசிக்கிறேன். Or else I believe the Lord would not have brought you here. நம்ம எல்லாம் வெளிய இருந்தா எங்க இருப்போம்? If we were outside, how would I been? ஒரு கூட்டத்துல ஒரு பாஸ்டர் கேட்டார், நீங்கள் எல்லாம் இப்பொழுது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எங்கே இருப்பீர்கள்? உடனே ஒருத்தர் சொன்னார், நான் ஜெயிலில் இருப்பேன். In one meeting, one pastor asked, if you had not been saved, where you would have been? என்ன நான் Then a pastor ரட்சிக்கப்படலைன்னா நான் பாவிகளிலே யாரு?
பிரதான பாவியா இருப்ப. Then a pastor said, if I had not been saved, I would have been in the prison. அப்ப ஒரு குற்றவாளி எங்க தான் இருக்க முடியும்? ஜெயில்ல தான் இருக்க முடியும். A man accused should have been in the jail. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு இருந்தா, If the word of God is in a person, அவனை அப்படியே பொறுமைசாலியா மாத்திரு. it will make him patient. கோபம் வர மாட்டேங்குது, No anger, டென்ஷன் ஆக மாட்டேங்கிறான், no tension, அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்றான், ultimate control, ஸ்தோத்திரம் பண்றான், praises God. பல்ல கடிச்சுக்கிறான், Many are saved, எனிச்சு வெளியே போயிடுறான், and he gets up போய் and கண்ணை goes. மூடிக்கிறான், He closes his முழங்கால் eyes, போட்டுக்கிறான், bees on his அடுத்த knees, ரூம்ல போய் கதவை பூட்டிடுறான். then he shuts up எப்படியாவது the door. அந்த வசனம் என்ன செய்யுது? அவனை ட்ரிப் பண்ணி, அவசரப்படாத அவசரப்படாத கொஞ்சம் இரு. இது யார் பண்றது? Because the word of God is urging him to have patience. அந்த கட்டுப்பாட்டுல இருந்து இப்படி நடத்தும். அதே நேரத்துல பிசாசு கட்டுப்பாட்டுல இருந்தேனா விட்டுறாத. அவன் எப்படி உன்னைய கேட்டான், கேக்கு நீ எதுக்கு இப்படி ஏமாந்த மாதிரி இருக்கிற, பேசு, 2 வார்த்தை பேசு போதும், முட்டிரலாம் அப்படிங்கும். இதுல யாரு? At the same time, if you are in the control of the devil, he will say, do tit for tat and never spare others. தாவீது வருகிறான், David came, சீமையை தூசிக்கிறான், Shimei blasphemed. இரத்தப்பிரியனே தொலைஞ்சு போ. He said, bloody man be lost. கல்லையும் மண்ணையும் அள்ளி தூக்கி எறிறான். He splashed those sand upon him. தாவீதுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல. David did not know what to do. அப்படியே பல்ல கடிச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். He gnashed his teeth, praised God and went away. அபிஷாய் பக்கத்துல நின்னான். Abishai was there. என்ன இப்படி தலையை குனிஞ்சிட்டு சும்மா போறீங்க? Why are you going like this? அவன் உங்களை தாங்க பேசுறான். He is speaking against you. நீங்க என்ன பெருமையா பொறுமைசாலியா? And are you so more சரி, patient? அப்ப நீ சும்மா இரு. Then you keep silent. அந்த செத்த நாயை நான் இப்ப தலை துண்டா எடுத்துறேன் பாரு. I will cut off the dead dog. அதுக்கு தாவீது என்ன சொன்னா? David, what did he say? சரி தலை எடுத்துரு அப்படினா சொன்னா? Did he say, okay, do it? என்னைய தூசிக்கிறதுக்கு அவனை சொல்லி தெய்வம் அனுப்பி இருக்காரா? God has sent him to blaspheme me. அவனை இயேசுன்னு சொல்லி அவர் அனுப்பி இருக்கிறார். நான் என்ன பண்றது? And he has sent him, what should I do? அமைதியா இருந்தான். Then be silent. அன்னைக்கு அமைதியா போனனால என்ன நடந்துச்சு? What happened because he was silent? திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து முகங்குப்புற விழுந்தது யாரு? Who fell down on his face first? இதே சீமை. The same Shimei. வசனம் உங்களை கடிவாளம் போட்டுருக்கா? Has the word of God bridled you? புருஷன்ட்ட சண்டை போடும்போது, when you fight with your husband, மனைவிட்ட சண்டை போடும்போது, struggle with your wife, பக்கத்து வீட்ல சண்டை போடும்போது, when you fight with your neighbors, உன்னை காரி துப்பும்போது, when they spit at you, உன்னை பிடிச்சு இழுக்கும்போது, when they drag you, உன்னை ஏசும்போது, when they get angry to you, வசனம் எனக்கு பொறுமையை தந்திருக்கிறதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. those who say the word of God makes me patient, lift up your hand. என்ன சிஸ்டர்ஸ்ல எல்லாருக்கும் கை இருக்குல்ல, சாப்பிடுறதுக்குலாம் எல்லாம் கையில இருக்கு. டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு தான் பயங்கர பிரச்சனைகள். ஏன்னா நீங்கெல்லாம் வெளியே போயிடுறீங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. Because they have their problems, they pick up the quarrel in their house. வசனம் உனக்கு பொறுமையை கொடுக்கணும். பொறுமை இருந்தாதான் அந்த வசனம் ரெண்டாவது எதை கொடுக்கும்? உனக்கு ஆறுதலை கொடுக்கும். The word of God should impart patience in you and then comfort. வசனம் உன்னை கண்ட்ரோல் பண்ணட்டும், ஒரு கடிவாளம் போடட்டும். Let the word of God control you, bridle you. பேசுறவன் எல்லாம் பேசட்டும், தூசிக்கிறவன் எல்லாம் தூசிக்கட்டும். All those who blaspheme, let them do it. வசனம் உனக்குள் இருந்தால் உன்னை பொறுமைசாலியாய் மாற்றும். But the word of God will make you patient. பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு பொறுமை இருக்கு. There's a patience of the saints. அந்த பொறுமையை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். And you need to keep it up. உடனே உன்னை கோலன்னு சொல்லுவாங்க, உனக்கு ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதாம்பாங்க, நீ என்னத்தை சாப்பிடுறாம்பாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. They will say you are a coward. They will say the gutter is running in you. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, When I was newly saved, அப்பெல்லாம் +2, I was in +2, அந்த டயத்துல எங்க அண்ணனை வெட்டிட்டாங்க. and they cut off my brother. ஒரு ஹோட்டல்ல தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வச்சு வெட்டிட்டாங்க. They slew him in a hotel in Toothukudi bus stand. எப்படியோ தப்பிட்டாரு. Somehow he escaped. நைட் 12 மணிக்கு எங்க கதவை தட்டி சொல்றாங்க, இப்படி அண்ணனை வெட்டிட்டாங்க. Night 12 o'clock they informed me the message, my brother was slain. நானும் எங்க அம்மாவும் போறோம், ஜிஹெச்சுக்கு போறோம். I and my mother went to GH. எங்க அண்ணன் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வர்றாரு. My brother was coming, brother's body was brought out of the operation theater. அவ்வளவு தையல் போட்டிருக்கு, அவ்வளவு வெட்டு வாங்கி இருக்கிறாரு, ஒரு 40 இடத்துல வெட்டு, அப்படியே எந்திரிச்சு வெளியே வர்றாரு அவரு. நானும் எங்க அம்மாவும் பார்த்தோம். In 40 places he was cut, so much injuries, and I and my mother saw it. எங்க அம்மா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படினா, He said, my mother said, why are you doing சரி, this? நடந்து போச்சு விடுங்க அப்படினு போறேன். All that has happened is gone. அடுத்த நாள் அவருக்கு எல்லா ட்ரீட்மென்ட்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய் விட்டேன். The next day I went up to school in the morning. காலையில தான் எங்க பெரிய அண்ணனுக்கு தெரியும். My elder brother knew it then in the morning. அவர் ஒரு 15-20 பேரை ஏத்திக்கிட்டு ஒரு 3 கார்ல கத்தி கித்திலாம் போட்டு வெட்டுறதுக்காக சுத்துறாரு தூத்துக்குடி முழுசும். He was roaming about ஓடியே விட்டாங்க. Tuticorin to slay that murderer, but he had fled away.
வந்த உடனே என்னைய தேடினாரு. And then he came to me. எங்க சின்னவன எங்க? Where's that little boy? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். He's gone to school. நைட்டே வெட்டி இருக்கானுங்க. இவன் நைட்டே வெட்டி இருக்க வேண்டாமா? And should he not cut him that night itself? அவனுக்கு என்ன ரத்தம் ஓடுதா சாக்கடை ஓடுதான்னு தெரியலையே. I don't know if gutter is running instead of blood. எப்படி ஸ்கூலுக்கு போலாம்? How can he go to school? நைட்டே அவனுங்க தப்பி இருக்க மாட்டானே. இவன் துணிஞ்சு போயிருந்தானா எத்தனை பேரை வெட்டி இருக்கலாம். The man would not have escaped that night. He could have slain many others. என் மண்டையில அது ஓடவே இல்ல. அப்போ இப்ப கூட ஓடிடுமோன்னு தெரியல. அப்போ ஓடவே இல்ல. That did not run in my mind at all. அப்போ சுத்தமா நான் அப்படியே பைபிளும் கையுமா சுத்திட்டு இருந்த டைம். At that time I was just moving about with the Bible. வசனம் உனக்குள்ள இருந்தா உன்னை கண்ட்ரோல் பண்ணும். If the word of God is in you, it will control you. பண்ணுதா? Yes, it's. பண்ணலன்னா வசனம் உனக்குள்ள வேலை செய்யலன்னு அர்த்தம். Else the word of God is not working in you. வசனத்தை வீட்ல எல்லாம் ரொம்ப எழுதி போட்டுருக்கீங்க. நல்லது. You have so many verse boards in your houses. புகழ்ச்சியுமாய் வைப்பேன். I will make you a praise and a name in the இனிமே எழுதி earth. போடு. வசனம் உனக்கு பொறுமையை கொடுக்கும். And write down, the word of God will give you patience. ஒரு வசனம் இருக்கு யாக்கோபுல, அருமையான வசனம். அதை பிடிச்சி Beautiful. பெருசா போர்டு போட்டு எழுதி எல்லாரும். Beautiful verse in James, write down in a big board. என்ன வசனம் அது? அது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. 1:19. 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அதாவது கேட்கிறதுக்கு தீவிரம்னா ஊர் கதையெல்லாம் கேட்கிறதுக்கு தீவிரம் அல்ல. Not swift to hear the worldly things. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு தீவிரமாயும். Swift to hear the word of God. அடுத்து பேசுகிறதுக்கு பொறுமையா இரு. Slow to speak. கோபிக்கிறதுக்கு தாமதமாயிரு. And slow to wrath. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னை பொறுமையாய் ஆறுதலாய் மாற்றும். If the word of God is in you, it will give you patience யாருமே and உனக்கு comfort. ஆறுதல் கொடுக்க மாட்டாங்க. இந்த வசனம் உன்கிட்ட பேசும்போது நீயா உட்கார்ந்து அழுது, நீயா ஆறுதல் அடைஞ்சு, நீயா சமாதானம் அடைஞ்சு, நீயே பூஸ்ட் ஆகி எழும்பிடுவ. None will be there to comfort and console you. But if the word of God is in you, it will comfort you and you will rise up. அதுதான் தேவனுடைய வார்த்தை. This is the word of God. யாரும் உனக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. None can comfort you. அழுதுகிட்டே இருப்ப. You will keep on crying. கதவை பூட்டிக்குவ. You will close the door. என்ன பண்ணணும்னு தெரியாது. You do not know what to do. ஒரு வார்த்தை வரும். A word will come. அந்த வார்த்தை உன்கிட்ட பேசும். That word will speak. நீ முழங்கால் போடுவ. You will be on ஒப்பு knees. கொடுப்ப. You will surrender. அப்படியே உன் கண்ணீரை அந்த வசனம் தொடச்சும். And then it will wipe your tears. இதத்தான் நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். Practice this ஐயோ kind. நான் கஷ்டப்பட்டேன், எங்க அக்கா வரல, எங்க அண்ணன் வரல, இந்த பாஸ்டர் கூட வராம போயிட்டார் இந்த ஆளு, இப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்க வேண்டாம். வசனம் வரும். You need not say, nobody came to console me and comfort உன்னை me. இரவும் பகலும் உன்னை ஃபாலோ பண்ற ஒரு வசனம் இருக்கு. அது அனுப்பின காரியத்தை செஞ்சுட்டு தான் போகணும். But there is a word of God that follows you day and night and it will accomplish its matter. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல Revelation 12:11. இந்த வசனத்தை கையில எடுத்துட்டேன்னா நீ ஜெயிச்சிடுவ. If you take this word of God, you will overcome. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. இந்த வசனம் உன் கூட இருந்து உன்னை சத்துருவை ஜெயிக்க வைக்கும். If the word of God is with you, it will make you prevail the enemy. ஆண்டவரே கொடி ஏற்றுவேன் சொன்னீரே. Lord, you said I'll set up the banner. உன் சத்துருக்கு சரிக்கட்டுதலை காண்பாய் என்று சொன்னீரே. You will see me நீ poverting சும்மா your இரு, enemies. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் You சொன்னீரே. said stand still and I will fight for you. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொன்னீரே. And you said the God of peace shall bruise Satan under your feet. மோசே இப்படியே சொல்லித்தான் சொன்னீரேன்னு சொல்லியே ஆண்டவரை இழுத்து கொண்டு வந்து ஜெயிச்சிட்டான். Moses all the time brought down the Lord saying, you said like this, and he prevailed. உனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. All the words that God said to இந்த you is வசனத்தை வச்சு waiting. நீ ஜெயிக்கலாம். And you can prevail by this பிசாசை word. ஜெயிக்கலாம். You can overcome Satan. செய்வினையை You ஜெயிக்கலாம். can overcome sorcery. பாவத்தை You ஜெயிக்கலாம். can overcome sin. மாம்சத்தை You ஜெயிக்கலாம். can overcome flesh. உலகத்தை You can ஜெயிக்கலாம். overcome the world. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the இந்த world. வசனத்தை வச்சு வலு சர்ப்பத்தை நீ ஜெயிக்கலாம். You can prevail the dragon by this அவருடைய word. இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் வலு சர்ப்பத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். And they overcame the dragon by the blood of the lamb and by the word of their testimony. இயேசுட்ட வந்து பிசாசு வசனம் பேசுறான். Jesus, the devil came and spoke the word to இயேசு என்ன Jesus. சொன்னாரு?
What did Jesus say? அடுத்த ஒரு வசனத்தை அடிச்சாரு. He told the next word. இவன் வசனத்தை வச்சே பேசினா அவர் வசனத்தை வச்சே அவன் தலையில அடிச்சாரு. The devil spoke with the word and he smote by the இந்த word. வசனத்தை நீங்க கரெக்ட்டா பிடிச்சிட்டீங்கன்னா If you hold on to the word of ஜீவ God, வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்கலாம். you can shine forth as lights holding on to the word of பிலிப்பியர்ல life. சொல்லி இருக்கிறது. Said in ஜீவ Philippians, வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ye who shine forth as lights holding forth to the word of life, வசனத்துல நில்லு. stand on the word of God. வசனத்துல ஸ்டாண்ட் பண்ணி பாரு, உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது. Then nobody can shake you. வசனத்தை நீ பிடித்தால் நீ ஜெயிப்பாய். If you hold the word, you will prevail. ஏன்னா அது ஒரு பட்டயம். Because that's a sword. வசனம் ஒரு பட்டயம். Word of God is a sword. எபேசியர் 6 அதிகாரம் 17 வசனத்துல வசனமாகிய பட்டத்தை ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Ephesians 6:17 we see, take on the sword which is the word of God. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். The word of God which is the sword of the spirit. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, இந்த வசனம் this word உனக்கு உலகத்துல எல்லா பகுதிக்கும் உதவி செய்யும். will help you in all aspects on the earth. சத்துருவை ஜெயிக்க வைக்கும். To overcome the enemy, உன்னை பேதையா இருந்தா உன்னை உணர்வுள்ளவனாய் ஞானியாய் மாற்றும். giveth understanding to the simple, உனக்கு பொறுமை உண்டாக்கும். giveth you patience, ஆறுதல் கொடுக்கும். gives you comfort, உன் பாதைக்கு வெளிச்சம் தரும். gives light to your உன்னை path, குணமாக்கும். heals you, உன்னை அழிவிலிருந்து தப்புவிக்கும். makes you escape உன்னை destruction, புடமிட்டு உருவாக்கும். will try and refine உன்னை you, எந்த சூழ்நிலையும் தாங்கி பிடிக்கும். will may uphold you at உன் all ஆத்துமாவை times, ரட்சிக்கும். will save your உன்னை soul, முதற்பலனாய் மாற்றும். will make you first fruits. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, யோவான் 17:17 படி John இது 17:17, உன்னை பரிசுத்தமா it will sanctify you. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். Sanctify them through thy truth, thy word is truth. அவருடைய வசனம் சத்தியம். His word is truth. இந்த வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். He will sanctify you through this இந்த truth. வசனம் உனக்குள்ள இருந்தா If this word is in you, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி ஒரு பரிசுத்தமாய் மாற்றி it will form you little by little and make you எல்லாரும் holy. கண்களை மூடுவோம். Close your eyes. இந்த வசனம் உனக்குள்ள உன்னை பரிசுத்தமாய் மாற்றி இந்த வசனம் உன்னை மறுரூபப்படுத்தும். This word will make you holy and transform ஒரு you. சவுண்ட் கிடைக்கும். A sound you will hear. எக்காலம் துணிக்கும். The trumpet will sound. அந்த சவுண்ட் கேட்ட உடனே Then you- அப்படியே நீ மறுரூபமாயிடு. Then you will be transformed. அப்படி விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படி. All those who believe, close your eyes, be on இந்த your knees. வசனத்துக்கு என்னை தலையை வணங்குகிறேன். Lord, I bow down before this verse. இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I surrender. என்னுடைய வெளிச்சத்தை என்னுடைய பாதையில வெளிச்சத்தை உண்டாக்குகிற வசனத்திலே நான் ஓட விரும்புகிறேன். I want to run through thy word which is a light to my path. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தேவை? How many desire this word? அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படியாகும். This word that it may prosper the thing for which it sent. அதுக்காக நீ காத்திருந்தால் அது உனக்காக கிரியை செய்யும். If you wait for it, it will work for you. ஆண்டவரே என்னை புடமிடட்டும், என்னை உருவாக்கட்டும், எப்படி ஆயினும் நான் பரிசுத்தமாக வேண்டும். இந்த வசனம் எனக்குள்ள ஆளுகை செய்யட்டும் சொல்றவங்க போடுங்க, கண்களை மூடி முழங்கால் போடுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல, பாவம் இல்ல. All those who say, let the word of God refine me, try me and make me holy. Close your eyes, be on your knees. இந்த வசனம் எந்த சூழ்நிலையில சிக்கினவனுக்கு உதவி செய்யும். This word of God will help us in any situation. பலவீனத்தோடு வந்தாயா, இந்த வசனம் உன்னை பலப்படுத்தும். Are you weak? The word of God will strengthen you. வியாதியோடு வந்தாயா, இந்த வசனம் உன்னை குணமாக்கும். Sick, the word of God will heal you. கோபத்தோடு வந்தாயா, இந்த வசனம் உன்னை பொறுமையாக்கும். Anger, the word of God gives you patience. துக்கத்தோடு வந்தாயா, இந்த வசனம் உன்னை ஆறுதல் படுத்தும். Sorrowful, the word of God will comfort. தோற்று போய் வந்தாயோ, இந்த வசனம் உன்னை ஜெயிக்க வைக்கும். Failure, then you word of God will பாவத்தோடு prevail. வந்தாயோ, இந்த வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். Come with sin, the word of God will இந்த sanctify. வசனத்தை விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. இந்த வசனத்தின் வல்லமை இப்பொழுது நம்முடைய மத்தியிலே இறங்கட்டும். All those who say, I believe and accept the word of God, let the power in the word descend right now. வார்த்தையினால் உன்னை குணமாக்க விரும்புகிறார். He wants to heal by the word. வசனத்தினால் உன்னை தாங்க He விரும்புகிறார். wants to uphold by the word. வசனத்தினால் உன்னை முதற்பலனாய் மாற்ற He wants விரும்புகிறார். to make you first fruit by the word. ஒரு 2 நிமிஷம் டைம். Just 2 minutes. அந்த வசனத்தின் சக்தி உனக்குள்ள வரட்டும். Power of the word may come into you. அந்த ஜீவன் உனக்குள்ள Let வரட்டும். the life come into you. அந்த டச்சிங் உனக்குள்ள வரட்டும். Let you be have the touch. அது உன்னை தூக்கி எடுக்கட்டும். Let it lift you up. ஆண்டவரே வசனத்தில் உள்ளதான அந்த அபிஷேக வல்லமை இப்பொழுது என்மேல் இறங்கட்டும் சொல்லுங்க. இப்பொழுதே வசனத்தின் சக்தி இறங்கும். Say, Lord, let the anointing of your word descend and the power will send on you.